1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லி இருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல், எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாய் ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பெலனும் செய்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுமா? தேவ வசனத்தை கேட்கும் போது அது மனுஷர் வசனமா எடுத்துக்கவே கூடாது. பாஸ்டர் பேசுறாரு, அவர் பேசுறாரு, இவர் பேசுறாருன்னு எடுத்துக்காம அதை தேவ வசனமாகவே ஏற்றுக்கொள்ள வேண்டும். மனுஷர் வசனமாக, மனுஷர் பேசுறாங்க, மனுஷர் பிரசங்கம் பண்றாங்க அப்படின்னு ஏற்றுக்கொள்ளாமல் அதை தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு என்ன செய்கிறோம்? ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அல்லேலூயா. ஆமா, ஒரு ஊழியர் தன்னுடைய வார்த்தைகளை ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது மனதார ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தேவ வசனத்தை சொன்னேன், அவர்கள் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள், அதை தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டார்கள் என்று அந்த ஊழியர் அறியும் போது அவர் ஆண்டவருக்கு மிகவும் ஸ்தோத்திரம் செலுத்துவார், நன்றி செலுத்துவார். அல்லேலூயா. என்றால் அது மெய்யாகவே தேவ வசனம் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மெய்யாகவே அந்த வசனமா இருக்கிறபடினாலே அது விசுவாசிக்கிற உங்களுக்குள்ள என்ன செய்கிறது? பலனும் செய்கிறது. அல்லேலூயா. விசுவாசியாம அதை ஏற்றுக்கொள்ளாம அதை மனுஷர் வசனமா நினைத்து கொண்டு அதை ஏற்றுக்கொள்ளாம இருந்தோம்னா அது நமக்கு ஒரு பலனும் தராது, ஒரு பலனையும் தராது. அல்லேலூயா. ஆகவே எப்போதெல்லாம் தேவ வசனத்தை கேட்கிறோமோ அது தேவனுடைய வசனமாகவே ஏற்றுக்கொண்டு, தேவன் பேசுகிறதாகவே ஏற்றுக்கொண்டு அதை நாம் நம்முடைய வாழ்க்கையில பயன்படுத்துவோமானால் அது நிச்சயமாக உங்களுக்கு பலன் உண்டாகும். அல்லேலூயா. ஆகவே ஒருபோதும் ஏதோ பாஸ்டர் பேசுறாரு, ஏதோ சொல்றாங்க, யாரோ சொல்றாங்கன்னு அப்படி எடுத்துக்க கூடாது. யாரு தேவ வசனத்தை சொன்னாலும் அது தேவனுடைய வசனமாகவே ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 47-48 வசனங்களிலே அப்போஸ்தலனாகிய பவுல் மீண்டும் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 47-48 வசனங்கள். நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் ரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்கிற வேத வாக்கியத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறபடியினால் இப்படி செய்கிறோம் என்றார்கள். கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறபடியினால் இப்படி செய்கிறோம். புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. புறஜாதியார், நம்ம எல்லாம் புறஜாதியார் தான். அல்லேலூயா. யூதர் ஜனம் தான் தேவனுடைய ஜனம், மற்றவர்கள் எல்லாம் புறஜாதியார். அந்த புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு தேவ வசனத்தை என்ன செய்தார்கள்? மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. தேவனை மையப்படுத்த முடியும். அந்த வசனத்தை கேட்ட உடனே ஆண்டவரே உம்முடைய வார்த்தை இப்படி சொல்லி இருக்கிறதா என்று சொல்லி தேவனை மையப்படுத்துவார்கள். கீழே சொல்லி இருக்கிறது, நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். நித்திய ஜீவனுக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள் யாரோ எவர்களோ அவர்கள் என்ன செய்தார்கள்? விசுவாசித்தார்கள். மற்றவங்க விசுவாசிக்க மாட்டாங்க. நித்திய ஜீவனுக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள். நம்முடைய வாழ்க்கையில ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இந்த ஓட்டத்தை ஓடுவதெல்லாம், இவ்வளவு பிரயாசப்பட்டு இந்த ஆலயத்தில் வருவதெல்லாம், இந்த பிரயாசப்பட்டு ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதெல்லாம் எதற்காக என்று சொன்னால் நித்திய ஜீவனுக்காக. அல்லேலூயா. நித்திய ஜீவன், அழியாத ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக, என்றென்றும் அழியாத வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளும்படியாகத்தான் நாம் இந்த விசுவாச ஓட்டத்தை ஓடுகிறோம். இந்த விசுவாச ஓட்டத்தை ஓடுகிற நமக்கு என்ன செய்யணும்? நம்ம விசுவாசிக்கணும் தேவ வசனத்தை. இது தேவனுடைய வசனம் தான், இது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை தான் என்று சொல்லி நம்ம ஏற்றுக்கொள்ளும் போதுதான் நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா.
இன்னொரு வார்த்தையை சொல்லி இருக்கு. அப்போஸ்தலர்கள் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, அப்போஸ்தலர்கள் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கிறபடியினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாயிருந்தார்கள். தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாயிருந்தார்கள். ஒரு மனிதன் நற்குணமுடையவனாய் மாற வேண்டுமானால் கர்த்தருடைய வசனத்தை வாஞ்சியாய் ஏற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பதான் நல்ல குணங்கள் நமக்குள் உருவாகும். வேதம் நமக்கு வைத்திருக்கிற ஒரு பெரிய ஸ்லாக்கியம் என்னவென்றால், எவ்வளவு மோசமானவனையும் எவ்வளவு மோசமானவர்களையும் நற்குணசாலிகளாய் மாற்றும் வல்லமை இந்த தேவ வசனத்துக்கு இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. மிக மிக கொடூரமானவர்களை எல்லாம் நற்குணசாலிகளாய் இந்த வசனம் மாற்றி இருக்கிறது. அதனாலதான் இந்த வசனத்தை தியானித்து பார்க்கணும், மனோ வாஞ்சியாய் கேட்கணும். இது என்னை நற்குணசாலியாக, நல்ல குணமுடையவனாக, நல்ல மனம் படைத்தவனாக, நல்ல ஒரு மனிதனாக மாற்ற முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு முறை பார்லிமெண்டிலே இந்த மதமாற்ற தடை சட்டத்தை பற்றி பேசும்போது ஒரு எம்பி அதான் சொன்னார், நீங்க எல்லாரும் நீங்க கிறிஸ்தவ பள்ளிகளிலே படித்தவர்கள், இன்றைக்கு அமைச்சர்களாய் உட்கார்ந்திருக்கிறீர்கள். நான் வரிசையாய் சொல்ல முடியும். இவர்கள் எல்லாம் கிறிஸ்தவ பள்ளியிலும் கிறிஸ்தவ கல்லூரியிலும் படித்தவர்கள். இவர்களை மதம் மாற்றி விடவில்லை, ஆனால் மனிதனாய் மாற்றினது. அதனாலதான் இன்னைக்கு இந்த உயர்ந்த நிலைமையிலே நீங்கள் இருக்கிறீர்கள். அன்றைக்கு உங்களுக்கு போடப்பட்ட அந்த அஸ்திபாரமானது இன்றைக்கு உங்களை உயர்ந்த நிலையில் வைத்திருக்கிறது என்று சொன்னார்கள். ஆமா, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேத வசனம் நம்மை நல்ல குணமுடையவர்களாய் மாற்றுகிறது. அதுதான் இந்த வசனத்தின் நோக்கமே. மனுஷன் கெட்டு போய் தான் கிடக்கிறான். உலகத்துல கெட்டு போய் கிடக்கிற எல்லா மனுஷனையும் நல்ல மனிதர்களாய் மாற்றுவதற்கு ஒரே ஒரு வழி உண்டென்றால் அது தாயின் உபதேசம் அல்ல, மற்றவருடைய உபதேசம் அல்ல. இந்த வேத வசனம் மட்டும்தான் ஒருவனை நல்ல மனிதனாய் மாற்ற முடியும். கோபக்காரனாய் இருக்கிறவனை சாந்த குணமாய் மாற்ற முடியும். குடிகாரனை குடியை விட செய்ய முடியும். இன்னும் மோசமாய் நடக்கிறவர்களை எல்லாம், அக்கிரமக்காரர்களையும் அநியாயக்காரர்களையும் நல்ல குணமுடையவர்களாய் இந்த வசனம் மாற்றி இருக்கிறது. அல்லேலூயா. அதுக்கு ஏராளமான சாட்சிகள் நம்முடைய மத்தியிலே இருக்கிறார்கள். அல்லேலூயா. உலகத்தின் எல்லா பகுதியிலும் தேவ ஜனங்களுக்கு ஒரு சாட்சி இருக்கிறது. இவன் கிறிஸ்தவன் ஆன பின்பு இவனுடைய குணம் மாறிற்று, இவன் ஒரு மற்றொரு பரிமாணத்தை அடைந்திருக்கிறான், ஒரு நல்ல மனிதனாக மாறியிருக்கிறான் என்று சொல்லுகிற சாட்சிகள் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் இந்த வசனத்தை வெட்டாம குறைக்காம நாங்க சொல்லுகிறோம். அல்லேலூயா. ஒரு ஜோக்கு நாளைக்கு முன்ன பார்த்தேன். ஒரு சினிமா நடிகர் தான். அங்கே மீன் விற்கிற இடத்துல இங்கு நல்ல கடல் மீன்கள் விற்கப்படும் அப்படின்னு ஒரு போர்டு வச்சுட்டு மீன் வித்துட்டு இருந்தார். அல்லேலூயா. ஒருத்தன் வந்து சொன்னா, இங்கு இல்லாம எங்க விற்கிற, அதனால அந்த இங்கு கட் பண்ணு அப்படின்னாரு. ஆமா, அப்ப இங்கு அப்படிங்கறத கட் பண்ணிட்டார். அடுத்து சொன்னாரு, நல்ல கடல் மீன்கள். மற்றவங்க எல்லாம் நல்ல கடல் மீன் விற்கலையா, நீ மட்டும்தான் நல்ல கடல் மீன் விற்கிறியா, அதை வெட்டினாரு. அதையும் வெட்டியாச்சு. கடல் மீன்கள், கடலுக்கு முன்னால வச்சு விற்கிற, ஆத்திலியா பிடிச்சிட்டு வந்த, அதனால கடலையும் வெட்டினாரு. கடலையும் வெட்டிட்டான். அப்புறம் என்ன இருக்கு? மீன்கள் கிடைக்கும். இங்க மீன் இல்லாம வேற என்ன விற்கிறாங்க கடற்கரையிலே, அதை வெட்டுனா எல்லாம் வெட்டிட்டான். இதே மாதிரிதான் ஏன் இந்த வசனத்தை எல்லாம் சொல்றாரு? இந்த வசனம் எனக்கு என்ன குத்துது, என்ன தொடுது, எனக்கு என்னமோ செய்யுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பாத்தீங்களா? அதெல்லாம் உங்களை தொடணும், அதுக்காகத்தான். இல்லாவிட்டால் அதையெல்லாம் ஒவ்வொன்னா வெட்டிட்டோம்னா கடைசியில நான் இங்க வந்து என்ன சொல்லலாம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரின்னு முடிச்சிடலாம். ஆண்டவர் கொடுக்கிற வசனங்களை அப்படியே உங்களுக்கு சொல்லுவது எங்களுடைய கடமை. அல்லேலூயா. அது உங்களுக்கு பிடிக்கலாம், பிடிக்காம இருக்கலாம், நீங்க ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளாம இருக்கலாம், ஆனா அதை சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை. அல்லேலூயா. ஒரு தேவனுடைய ஊழியக்காரனை பற்றி இப்படி சொல்லி இருக்கிறது, நான் மனுஷனையா தேவனையா யாரை பிரியப்படுத்துவேன்? நான் மனுஷனை பிரியப்படுத்தினால் நான் தேவனுடைய ஊழியக்காரன் அல்லவேன்னு சொல்லியிருக்கு. அல்லேலூயா. நீங்கள் விரும்புகிற பராரமா என்னால் போதிக்க முடியும், என்னால் பிரசங்கம் பண்ண முடியும், ஆனால் என் தேவன் அதை அனுமதிக்க மாட்டார், என் தேவன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அல்லேலூயா. நான் மனுஷரை எப்போதாகிலும் பிரியப்படுத்தினேன் என்றால் அது தேவனுக்கு பிரியமல்ல. அல்லேலூயா. நான் மனுஷரை பிரியப்படுத்தினால் நான் தேவனுடைய ஊழியக்காரன் அல்லவே என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நிச்சயமாக
நான் தேவன் கொடுத்த வார்த்தைகளை அப்படியே உங்களுக்கு பகிர்வதுதான் என்னுடைய கடமை. அல்லேலூயா. பல மணி நேரங்கள் காத்திருக்கிறோம். சொல்ல போனா முந்தா நாள் நினைக்கிறேன், முந்தா நாள் எனக்கு 4 மணிக்கு தூக்கம் முழிச்சிட்டேன். அப்புறம் தூக்கமே வரல. 4 மணிக்கு தூக்கம் முழிச்சிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணி பார்த்தேன், தூங்குறதுக்கு முடியவே முடியல. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய செய்தி எடுக்க ஆரம்பித்தேன். காலையில விடியற்கால 4 மணிக்கு 9 மணி வரை அப்படியே உட்கார்ந்துருந்தேன். 9 மணி வரை 5 மணி நேரம் தொடர்ச்சியாக நான் உட்கார்ந்துருந்தேன். என்னால் அவ்வளவு நேரம் உட்கார முடியாது. அவ்வளவு நேரம் உட்கார்ந்துருந்தா காலெல்லாம் வீங்கிரும். பார்க்குறேன் 9 மணிக்கு பார்க்குறேன், கால் வீங்கிருக்கு, கால் வலியா இருக்கு. ஆனாலும் அந்த வலியோட வேதனையோட தேவனுடைய செய்தி எடுத்தேன். பல மணி நேரங்கள், 1 மணி நேரம் தேவனுடைய செய்தியை கொடுப்பதற்கு ஆண்டவருடைய சமூகத்தில் பல மணி நேரங்கள் காத்திருந்தால் மட்டும்தான் அந்த தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டு உங்களுக்கு கொடுக்க முடியும். அல்லேலூயா. ஏதோ வந்து ஞாயிற்றுக்கிழமை இங்கே பேசுகிறோம் என்று நினைக்க கூடாது. திங்கட்கிழமையிலிருந்து நாங்கள் இந்த அந்த வார்த்தையை நாங்கள் என்ன செய்கிறோம், தேடி 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 ஆண்டவருடைய சமூகத்துல வேதத்தின் மத்தியில இருந்து எடுத்து உங்களுக்கு போதிக்கிறோம். அது வீணா போயிடக்கூடாது. மனோ வாஞ்சியாய் கேளுங்கள், அது தேவனுடைய வசனமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது அது உங்களுக்கு மிக பலனளிக்கும். அல்லேலூயா. அதனால எந்த காம்ப்ரமைஸ் சொல்லுவாங்க, அந்த செய்தியில எந்த சமரசமும் இல்லை. உங்களோடு கூட நான் இருப்பதிலே சமரசம் செய்து கொள்வேன், உங்களோடு உட்காருவேன், உங்களோடு பேசுவேன், உங்களோடு நண்பர்களாக பகிர்ந்து கொள்வேன். அல்லேலூயா. அன்னைக்கு வந்த ஒரு பாஸ்டர் என்னுடைய நண்பர்னு சொன்ன உடனே அவரு என்ன நண்பர்னு நீங்க அறிமுகப்படுத்துறாரு. நான் சொன்னேன், என்னுடைய விசுவாசிகளையே நான் நண்பராக தான் வச்சிருக்கிறேன். என்னுடைய நண்பர்களுக்கு தான். படிக்கிறீங்களா நீங்க? ஆமா, நண்பர்கள் என்று தான் நான் உங்களை வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. ஏனென்றால் உங்களோடு எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா. ஆகவே நிச்சயமாக செய்தியிலே சமரசம் இல்லை. அதுக்கு பிறகு பாஸ்டர் இது இப்படி பாஸ்டர், அது கொஞ்சம் எனக்கு விட்டு கொடுங்க பாஸ்டர், விட்டு கொடுப்போம். ஆனா செய்தியில தேவனுடைய வார்த்தையில என்ன இல்லை, சமரசமே கிடையாது. தேவன் கொடுக்கிற வார்த்தைகளை அப்படியே உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுவோம். இன்றைக்கு நான் உங்களுடைய மத்தியிலே பேச இருக்கிற காரியம் என்னவென்றால், முக்கியமாக நம்முடைய வாழ்க்கையில நாம் எதற்கு முதலிடம் கொடுக்கிறோம் என்பதை பற்றி தான். அல்லேலூயா. வாழ்க்கையில எதற்கு முதலிடம் கொடுக்கிறோம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அல்லேலூயா. முந்தையெல்லாம் ஒரு கேள்வியை கேட்பாங்க, நீங்க 3 பேர் படகுல போறீங்க, நீங்களும் உங்க அம்மாவும் மனைவியும் படகுல போயிட்டு இருக்கீங்க. திடீர்னு படகு கவிழ்ந்துருச்சு, மனைவியும் அம்மாவும் கடல்ல இருக்கிறாங்க. இப்ப யார முதல்ல காப்பாத்துவீங்க? முதல்ல யார காப்பாத்துவீங்க சொல்லுங்க பார்க்கலாம். அம்மான்னு சொன்னா வீட்டுக்கு போக முடியாது. அல்லேலூயா. அப்போ நான் செத்தா சாகிறேன்னு நினைச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. பதில் சொல்ல முடியாது. ஆனால் பதில் சொல்லணும். அல்லேலூயா. எதற்கு முதலிடம் கொடுக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. நம்ம காலையில் எழுப்பின முதல்ல சோறு வைக்கிறதா குழம்பு வைக்கிறதா ஒரு குழப்பமா இருக்கும். அல்லேலூயா. சிலவங்க சோறு வச்சுட்டு குழம்பு வைப்பாங்க, சிலவங்க குழம்பு வச்சுட்டு சோறு வைப்பாங்க. எதற்கு முதலிடம் கொடுப்பது என்பதை நாம தீர்மானம் பண்ணுகிறோம். முதல்ல துடைக்கிறதா, கூட்டுறதா, அப்புறம் சமைப்பதா என்பதெல்லாம் பெண்கள் ஒரு என்ன வச்சிருக்காங்க, ஒரு முதலிடம் வைத்திருக்கிறார்கள். இப்ப இப்படி சொல்லுவோமே, நீங்க உங்களுக்கு ஒரு திருமண அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருமண அழைப்பு, கல்யாண கார்டு கொடுத்திருக்காங்க. அல்லேலூயா. இப்போ நீங்க அந்த கல்யாணத்துக்கு போகிறது இல்லையா அப்படின்னா இப்படிதான் முடிவெடுப்பீங்க. போய்த்தான் ஆகணும் அப்படிங்கிற திருமணமானால் கண்டிப்பா என்ன செய்வோம், போய்த்தான் ஆவோம். அல்லேலூயா. சில வேளை ரொம்ப வருந்தி அழைச்சாங்க அப்படிங்கிறதுக்காக போவோம். இன்னும் சில வேளைகளில் எப்படி போவோம் அப்படின்னா, பேருக்காக கூப்பிட்டாங்க, இதுக்கு போகாம கூட இருக்கலாம் அப்படின்னு நினைப்போம். அப்படிதானே? அப்போ அழைக்கிற அழைப்பிலே இருக்குது, அப்படி எடுத்துக்கொள்வோம். இன்னொன்று எடுத்துக்கொள்வோம். ஞாயிற்றுக்கிழமை என்ன வந்திருக்கிறது, ஒரு கல்யாணம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுவோம். ஞாயிற்றுக்கிழமை கல்யாண அழைப்பு கிடைக்கிறது என்று வைத்துக் கொள்ளுவோம். இப்ப நம்ம ஒரு முடிவு பண்ணணும், கல்யாணத்துக்கு போறதா சர்ச்சுக்கு போறதான்னு. இது எதை குறிக்கிறது? நம்ம எதற்கு முதலிடம் கொடுத்திருக்கிறோம் என்பதை குறிக்கிறது. இப்ப சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா எதுக்கு முதலிடம் கொடுக்கிறோம் அர்த்தம்? சர்ச்சுக்கு முதலிடம் கொடுக்கிறோம், ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கிறோம் அர்த்தம். கல்யாணத்துக்கு போயிட்டா எதற்கு முதலிடம் கொடுக்கிறோம்னு அர்த்தம்? அந்த கல்யாணத்துக்கு முதலிடம் கொடுக்கிறோம் என்ற அர்த்தம். அல்லேலூயா. இப்படி நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்களுக்கு முதலிடம் கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப இப்படி யோசிப்போமே, சம்பளம் கிடைக்குது, சம்பளம் கிடைச்ச உடனே முதல்ல எதை கொடுக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம்? முதல்ல ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்போம். அப்படின்னா என்ன? முதலிடம் வாங்கின உடனே வீட்டு வாடகை கொடுக்கணும், இல்லாட்டி வீட்டுக்காரர் என்ன செய்வாரு, வாசல்ல வந்து நிப்பாரு. அல்லேலூயா. இரண்டாவதாக ஒரு இஎம்ஐ கட்டணும். அந்த இஎம்ஐ கட்டாவிட்டா என்ன ஆயிடும், வட்டி போட்டுருவான். அப்படின்னா உடனே கட்டிடுவோம்.
பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும், அதுதான் முதல் இடம் கொடுத்தோம்னா முதல்ல பிள்ளையோட ஃபீஸை கட்டிடுவோம், இல்லாட்டி பிள்ளைகளை வெளியே நிறுத்திடுவாங்க அப்படின்னு நினைப்போம். அல்லேலூயா. இபி பில்லு, கரண்ட் மின்சாரத்துக்கு பில்ல கட்டாட்டி ஃபீஸ் எடுத்துருவான், அதனால நம்ம கட்டுவோம். இப்போ ஒரு கடன்காரனுக்கு கடன் கொடுக்கணும் அப்படி வைத்துக்கொள்ளும், கடன் கொடுத்து இல்லை, அவர் பரவாயில்ல சொல்லிக்கலாம் அப்படின்னா உடனே கொடுக்க மாட்டோம். போன் பண்ணுவாரு, அடுத்த மாசம் கொடுக்குறேங்க கேட்டுக்குவாரு அப்படின்னா அதை முதல்ல கொடுக்க மாட்டோம். ஏனென்றால் எதை நாம் செய்யும் போது மோர் கான்சிக்வன்சஸ், அதாவது அதற்கு நஷ்டம் ஏற்படுகிறதோ அல்லது பின்விளைவுகள் ரொம்ப அதிகமா இருக்கிறதோ அதற்கு முதலிடம் கொடுப்போம். அப்படிதானே? அல்லேலூயா. கடன் வாங்கின இடத்துல கடன் கொடுக்கும் போது, கடன் கொடுக்க நினைக்கும் போது யாருக்கு அந்த கடனை முதல்ல கொடுக்கிறது? ஏன்னா அவன் நாளைக்கு வாசல்ல வந்து நிற்பான், கொடுக்குறியா இல்லையான்னு வார்த்தை பேசுவான், அப்படிங்கிறவனுக்கு முதல்ல கொடுத்து. ஏண்டா அதை கொடுக்காம இருந்தா அதனுடைய பின்விளைவு ரொம்ப அதிகமா இருக்கும். இஎம்ஐ கட்டாம இருக்கிறோம், ஒரு வண்டி எடுத்திருக்கிறோம், இஎம்ஐ கட்டலன்னா நாளைக்கு வண்டியை தூக்கிட்டு போயிடுவான். அப்போ என்ன செய்வோம்? அதுக்கு முதலிடம் கொடுப்போம். வாழ்க்கையில எதற்கு முதலிடம் கொடுக்கிறோம் என்பதை நம்ம என்ன செய்யணும்? முடிவு செய்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதுல மிக முக்கியமாக என்ன சொல்லலாம், இப்படி சொல்லாமே, தற்காலிகமான பின்விளைவுகள், இன்னொன்னு என்னது, நிச்சயமான அல்லது பின் வருங்காலத்தில் மரணத்திற்கு பின்னும் பாதிக்கக்கூடிய ஒரு நிலைமை. தற்காலிகமாக பின்விளைவுகள் அல்லது பெர்மனன்ட் விளைவுகள் என்று வைத்துக் கொள்வோம். பின்விளைவுகள்னா அதை செய்யாட்டு பின்விளைவுகள் அதிகமா இருக்கும், இல்லாட்டி இதை செய்யாட்டு பின்விளைவுகள் பின்னால நம்முடைய காலத்துக்கு அப்புறம் கூட அது பின்விளைவுகள் அதிகமா இருக்கும் அப்படின்னு நினைச்சா, அப்ப நம்ம எதுக்கு முதலிடம் கொடுப்போம்னா, நம்முடைய வாழ்க்கையில எது நம்மை அதிகமாய் பாதிக்குமோ அதற்கு முதலிடம் கொடுப்போம். அப்படித்தானே? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிற நமக்கு நாம எதற்கு முதலிடம் கொடுக்கணும் அப்படிங்கிறத கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. உலகத்திலே ஒரு ஒரு கம்பெனியுடைய சிஇஓ இருக்கிறாரு, அவருக்கு தெரியும் எதற்கு முதலிடம் கொடுப்பது. ஒரு மேனேஜருக்கு தெரியும் எதற்கு முதலிடம் கொடுப்பது. ஒரு சூப்பர்வைசருக்கு தெரியும் நான் எதுக்கு முதலிடம் கொடுக்கணும், அப்பதான் ப்ரொடக்ஷன் வரும், அப்பதான் ஜனங்கள் வேலை செய்வாங்க, எதற்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்று அவன் தீர்மானித்து செயல்பட்டால் தான் அந்த நிறுவனமும் அந்த கம்பெனியும் நல்லா ஓடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை போலதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம முதலிடம் கொடுக்க வேண்டிய 3 காரியங்களை குறித்து இன்றைக்கு பேச போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. மற்றவர்களுக்கு எப்படியோ நமக்கு ஆவிக்குரியவர்களாய், நமக்கு தேவனுடைய பிள்ளைகளாய் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் முதலிடம் கொடுக்க வேண்டிய 3 காரியங்களை உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுதான் மை காட், மை சர்ச், மை பாஸ்டர். அல்லேலூயா, அல்லேலூயா. மை காட், மை சர்ச், மை பாஸ்டர். நான் நினைக்கிறேன் 10 வருஷம் 12 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன், அதுக்கு முன்னால இது குறித்து கொஞ்சம் பேசின ஞாபகம் இருக்கிறது. அல்லேலூயா. வாழ்க்கையிலே முதலிடம் கொடுங்கள். அது எப்படி இருக்க வேண்டும் என்றால், முதலிடம் ஆண்டவருக்கு, அல்லேலூயா, அடுத்தபடியாக உங்களுடைய சபைக்கு, அடுத்தபடியாக உங்க ஊழியருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுவோமா? மை காட், மை சர்ச், மை பாஸ்டர். அதைத்தான் இன்னைக்கு விளக்க போறேன். ஏன் முதலிடம் கொடுக்கணும், ஆண்டவருக்கு ஏன் முதலிடம் கொடுக்கணும், ஏன் சபைக்கு ஏன் முதலிடம் கொடுக்கணும், ஏன் ஊழியருக்கு ஏன் முதலிடம் கொடுக்கணும் அப்படிங்கிற அதை பற்றி தான் நான் இன்னைக்கு உங்களுடைய மத்தியில பேச இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. மீண்டும் சொல்லுவோம், இடையிடையே சொல்லணும், இதை மறக்க கூடாது. முன்னால உள்ள பழைய சபையில பழையில ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு அது நல்லா தெரியும். மை காட், மை சர்ச், மை பாஸ்டர். அந்த பிரசங்க பண்ண பிறகு எந்த வீட்டுல போனாலும் அங்க இதெல்லாம் எழுதி வச்சிருந்தாங்க. என்னுடைய வாழ்க்கையின் முன்னுரிமை எதென்றால் மை காட், மை சர்ச், மை பாஸ்டர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும்? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லி இருக்கிறது. ஆதியாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, ஆதியிலே தேவன். ஆதியிலே தேவன் என்றால் என்ன அர்த்தம்? ஆதி என்றால் என்ன அர்த்தம்? முதல், முதல். ஆதி என்றால் முதல், முதலில் தேவன். இதுதாங்க நம்முடைய பிரின்சிபல். நம்முடைய வாழ்க்கையின் அந்த முன்னுரிமைகள் எப்படி கொடுக்க வேண்டும் என்றால், நம்முடைய தேவனுக்கு தான் முதலிடம் கொடுக்கணும். அதுதான் நம்முடைய வேதம். ஆதியிலே தேவன், முதலில் தேவன். ஒரு தமிழ் மொழிபெயர்ப்பு அதை இப்படித்தான் மொழிபெயர்த்திருக்கிறது, முதலில் தேவன் வானத்தை பூமியை படைத்தார். அப்படியானா இந்த ஆதி என்று சொல்லுவதற்கு அர்த்தம் என்னவென்றால் முதலில் தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா.
வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு முதலிடம் கொடுங்கள். ஆண்டவர் உங்களை முதலாவதாக வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 6:33 வாசிக்கிறோம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ வாழ்க்கையில முதலாவது தேட வேண்டியது ஆண்டவர் தான். அப்படி தேடினோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தேவையானவைகளை எல்லாம் ஆண்டவர் கூடவே கொடுப்பார், கூடுதலாகவே கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. எதை குறித்து கவலைப்படாதீங்க. உண்ண உணவு இல்லையா, உடுக்க வஸ்திரம் இல்லையா, தங்க இடம் இல்லையா, வாழ்க்கையில என்னென்ன குறைவில் இருக்கிறதோ அதையெல்லாம் மறந்துவிட்டு முதலாவது தேவனை தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. ஆனா நாம என்ன செய்யறோம்? எல்லாவற்றையும் தேடி விட்டு கடைசியிலே ஆண்டவரை தேடுகிறோம். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில இன்னும் சரியான முன்னேற்ற பாதையில வராமல் இருப்பதற்கு காரணம் என்னவென்றால், இன்னும் ஆண்டவருக்கு நாம முதலிடம் கொடுக்கல. ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கும் போது கண்டிப்பாக நம்முடைய தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படும். அதனாலதான் அந்த அருமையாய் சொன்னார், நீங்கள் உடைக்காக கவலைப்படுகிறது என்ன, நீங்கள் உணவுக்காக கவலைப்படுகிறது என்ன, எண்ணத்தை புசிப்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உடைக்காகவும் உணவுக்காகவும் கவலைப்படுகிறது என்ன, இவைகளெல்லாம் உங்களுக்கு தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆகவே முதலாவது தேவனுடைய ராஜ்யம். அல்லேலூயா. தேவனை தேடினா தானே தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறோம்னு அர்த்தம். தேவனை தேடினோம்னா அது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறதுக்கு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுது சொன்னமே 50 நாள் ஸ்தோத்திர பண்டிகை வைத்திருக்கிறோம். அல்லேலூயா. அருமையாய் செல்லுகிறது, அருமையாய் இருக்கிறது, நன்றாய் இருக்கிறது. அல்லேலூயா. எல்லாருக்கும் வாழ்க்கையில நேரம் கிடைக்காது, தேவனுடைய வார்த்தை கேட்கிறதுக்கான நேரம் கிடைக்காது. அதற்காக அந்த நாட்களில் அந்த வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமை வந்து அந்த கூட்டங்களை பங்கு பெறும்போது அது உங்களை உற்சாகப்படுத்தும். ஆண்டவரை முதலாவது இடத்திலே வையுங்கள் என்று உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். ஏனென்றால் இங்க வருகிற போதகர்கள் எல்லாம் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்தார்கள். ஆண்டவர் இன்றைக்கு ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படி ஏராளமான சாட்சிகள் நம்முடைய சபையிலும் உண்டு, நம்முடைய ஊழியத்திலும் உண்டு, அநேக ஊழியக்காரர்களும் உண்டு. வாழ்க்கையில தேவனுக்கு முதலிடம் கொடுத்தார்கள். அல்லேலூயா. எல்லாவற்றை காட்டிலும் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்ததுனாலே தான் இன்னைக்கு நானும் இங்க நிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 22:36 36, 37, 38 வசனங்கள் விதமாய் சொல்லி இருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 22:36 36, 37 வசனத்தை வாசிக்கலாம். போதகரே, நியாய பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பா இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பது. அல்லேலூயா. 38ஆம் வசனத்தை திரும்ப வாசிக்கலாம். இது முதலாம் பிரதான கற்பனை. இது முதலாம் பிரதான கற்பனை. எதுவா முதலாம் பிரதான கற்பனை? எதுன்னு சொல்றாரு? உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அல்லேலூயா. முதலாவது கற்பனை, முதலிடம் கொடுக்க வேண்டியது என்னவென்றால், உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடும் உன் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. அல்லேலூயா. இது முதலாம் பிரதான கற்பனை. முதலாவது கற்பனை மாத்திரமல்ல, இது பிரதான கற்பனை. வாழ்க்கையிலே மற்றவர்களை நேசிக்க வேண்டாமா, மற்றவர்கள் மேல் அன்பு செலுத்த வேண்டாமா? செலுத்த வேண்டும். ஆனால் முதலிடம் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்றால் தேவனாகிய கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. அல்லேலூயா. ஆண்டவருடைய கற்பனையை நம்ம தள்ளிவிட்டோம் என்றால் வாழ்க்கையில எப்படி முன்னேற முடியும்? வாழ்க்கையில எப்படி நன்றாயிருக்க முடியும்? ஆண்டவர் தானே சொல்லி இருக்கிறார், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. அல்லேலூயா. அப்படி அன்பு கூறுகிறோமா? யோசித்து பாருங்க. நம்முடைய அன்பு, முழு அன்பும் ஆண்டவரிடத்தில் இருக்கிறதா? முழு ஆத்மாவோடு அன்பு கூறுகிறோமா? முழு மனதோடு அன்பு கூறுகிறோமா? முதலாவது ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறோமா? முதலிடம் ஆண்டவருக்கு கொடுத்திருக்கிறோமா? எத்தனை பேர்
மனதுல கை வச்சு சொல்ல முடியும், நான் என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்திருக்கிறேன்? ஒருத்தர் கைகள். ஏன் சந்தேகம்? அப்ப இல்லைன்னு தான் அர்த்தம். 1-2 பேர் தான் கையை வைக்கிறாங்க. கையை வைக்கிறதுக்கே மனசு வரலன்னா அப்படி அன்பு கூறலன்னு அர்த்தம். அதுதான் உண்மை. உலகத்தில் இருக்கிற எந்த தாய், தகப்பன், மனைவி, கணவன், பிள்ளைகள் இவைகளுக்கெல்லாம் முன்பாக நாம் நம்முடைய தேவனாய கர்த்தரிடத்தில் முழு ஆத்மாவோடும் முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் அன்பு கூற வேண்டும். இது முதலாம் பிரதான கர்மம். ஹல்லேலூயா. அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்க மாட்டோம், ஓடி வருவோம், ஆண்டவரை தேடி ஓடி வருவோம். ஹல்லேலூயா. இந்த 1 மாசம் அல்லது இந்த 2 மாசம், வெள்ளி, சனி, ஞாயிறு, இந்த 3 நாட்களும் நான் தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய வார்த்தையை கேட்க போறேன். கிடைக்க கூடாத ஸ்லாக்கியம் கிடைத்திருக்கிறது. நான் போய் அந்த வசனத்தை கேட்பேன். அது என்னுடைய இருதயத்துக்கு ஆறுதலாகும், அது என்னுடைய இருதயத்துக்கு பலமுள்ளதாகவும் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்க்கையில முதலிடம் ஆண்டவருக்கு கொடுங்கள். அதுதான் நம்முடைய லைஃப் பிரிஃபரன்ஸ்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமொழி 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லி இருக்கிறது. நீதிமொழி 8:17 சொல்லப்பட்டிருக்கு, அதிகாலையிலே என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். ஹல்லேலூயா. அப்படின்னா முதல்ல அதிகாலையிலே, ஹல்லேலூயா, என்னை சிநேகிக்கிறவளை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புட்டிங் காட் ஃபர்ஸ்ட். காலையில் எந்திரிச்ச உடனே யாருக்கு முகத்திலே முழிக்காதீங்க, முதல்ல ஆண்டவருடைய முகத்தில் முழிங்க. அதுக்கு கண்ணை மூடினாதான் ஆண்டவருடைய முகத்தில் முழிக்க முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவரை தரிசிக்க காலையில் எழும்புற உடனே அவருக்கு முன்பாக சற்று நேரம் காத்திருங்க. ஹல்லேலூயா. முதல்ல ஆண்டவரை தேடுங்க. முதல்ல மொபைல் எடுக்காதீங்க. முதல்ல வேலை செய்ய கூட போகாதீங்க. கொஞ்ச நேரம் உங்களுக்கு இருக்கிற நேரத்தில், ஒருவேளை 5 நிமிடமா இருக்கலாம், 10 நிமிடமா இருக்கலாம், அல்ல ஒரு 15 நிமிடமா இருக்கலாம், அல்ல உங்களுக்கு நேரம் இருந்தா அரை மணி நேரம் கொடுக்கலாம். அதிகாலையிலே ஆண்டவரை தேடி பாருங்கள். ஹல்லேலூயா. ஏண்டா ஆண்டவர் பார்க்கிறாரு, முதல்ல என்ன தேடுறான். அதனால இவனுடைய வாழ்க்கை இன்றைக்கு நான் அவனை ஆசீர்வாதமா வைக்கணும், இன்றைக்கு அவனை பாதுகாப்பா வைக்கணும், இன்றைக்கு அவனுடைய தேவைகளை நான் சந்திக்கணும். இன்றைக்கு அவன் முதல்ல என்னை தேடுகிறபடினாலே அவனுடைய காரியத்தை முதல்ல பார்ப்பேன்னு ஆண்டவர் சொல்லுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நம்ம ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகிறோம், ஆனால் இன்னும் அதிகாலையிலே ஆண்டவரை தேடுகிற பழக்கம் இல்லாமல் போய்விட்டது. இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் தோல்விக்கு முதல் அறிகுறி என்பதை மறந்து விடாதீர்கள். ஹல்லேலூயா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய முகங்கள் என்ன செய்யல? வெட்கப்படவில்லை. ஹல்லேலூயா. யார் யார் காலையில எழுந்த உடனே முதலாவது தேவனை தேடுகிறார்களோ, தேவனை தரிசிக்கிறார்களோ, தேவனிடத்தில் பேசுகிறார்களோ, தேவ வசனத்தை வாசிக்கிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் வெட்கப்பட மாட்டார்கள். ஹல்லேலூயா. ஒருவர் கூட சொல்ல முடியாது, நான் வெட்கப்பட்டேன், எனக்கு இப்படி ஆயிப்போச்சு, நான் ஆண்டவரை தேடினேன், எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லவே ஆண்டவர் விட மாட்டார். ஹல்லேலூயா. முதலிடம் காலையிலே ஆண்டவருக்கு கொடுங்கள். ஹல்லேலூயா. Look to God, speak to God, walk with God. ஹல்லேலூயா. ஆண்டவரை பாருங்க. ஆண்டவரே, இந்த காலை வேளையில நான் உம்மை தான் தேடுறேன். ஆண்டவரே, இந்த நாள் எனக்கு நல்ல நாளாக இருக்கட்டும். இந்த நாள்ல நீர் என்னோடு வாரும், இந்த நாள்ல நீர் என்னோடு பேசும், இந்த நாள்ல எனக்கு ஆலோசனை சொல்லும், இந்த நாள்ல என்னை விடுவியும், இந்த நாள்ல என்னை பாதுகாத்துக் கொள்ளும் என்ற ஆண்டவருடைய சமூகத்திலே நம்ம ஒப்பு கொடுத்து விட்டால் அந்த நாள் ஆசீர்வாதமான நாளா இருக்கும். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்த உடனே ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவரை நோக்கி பார்க்க தவறாதீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்திலே யாரையும் விட அவரை அதிகமாய் நீங்கள் நேசிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தானியேலை எடுத்துக்கொள்ளுங்கள். தானியேல் தேவனை தன் ஜீவனை விட அதிகமாய் நேசித்தான். ஹல்லேலூயா. அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தானியேல் என்ன செய்தான்? தேவனை தேடினான். ஹல்லேலூயா. ஆமா, எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலைமை. யாராயிலும் ராஜாவை தவிர வேறு யாரையாயிலும் ஆராதித்தால், அவனை கும்பிட்டா, அவனை ஜெபம் பண்ணினா, அவனை வேண்டுதல் செய்தான், அவனை சிங்க கபியிலே போட வேண்டும் என்கிற சட்டத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டு விட்டது. ஹல்லேலூயா. ஆனா அங்கே வசனம் என்ன சொல்லி இருக்குது? பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்ற போதிலும் தானியேல் தான் முன்பு செய்து வந்தபடியே 3 வேளையும் எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்து வைத்துக் கொண்டு தன் தேவனிடத்திலே வேண்டுதல் செய்தான். ஹல்லேலூயா சொல்லுமா. ஹல்லேலூயா. அவன் தேவனை தேடுவதை தன்னுடைய ஜீவனிலும் மேலாக நேசித்தான்.
ஹல்லேலூயா. என்னுடைய ஜீவன் போனா பரவாயில்ல, என்னை சிங்கங்கள் சாப்பிட்டாலும் பரவாயில்ல, அல்லது நான் அந்த சிங்கத்துக்கு என்னை தப்புவிப்பார் என்ற நம்பிக்கையோடு கூட தானியேல் 3 வேளையும் ஜெபம் பண்ணினான். ஹல்லேலூயா. முதலிடம் ஆண்டவருக்கு கொடுத்தான் அர்த்தம். ஜீவனை காட்டிலும் தேவனுக்கு முதலிடம். சொல்லுங்க பார்க்கலாம். ஜீவனை விட தேவனுக்கு முதலிடம். என்னுடைய ஜீவனை விட தேவனுக்கு முதலிடம். ஹல்லேலூயா. என் ஜீவனே போனாலும், யோபு அப்படித்தானே சொன்னாரு, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல எடுப்பீர்கள், நம்பிக்கையாயிருப்பேன். ஹல்லேலூயா. என்னை கொல்லட்டும், உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை பாதம் வரையிலும் பருக்கள் ஓட்டை எடுத்துக்கொண்டு சுரண்டி கொண்டிருக்கிறான். அவன் சொல்றான், அவர் என்னை கொண்டு போட்டால் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். ஹல்லேலூயா. 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 அதுதாங்க ஆண்டவர் மேல வைக்கிற நம்பிக்கை, அதுதான் ஆண்டவர் மேல வைக்கிற பாசம். நான் செத்தா பரவாயில்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் தான் எனக்கு வேணும். அவருடைய பாதவடியில விழுந்து செத்தாலும் பரவாயில்ல, நான் அவருக்காக சாவேனே தவிர என்னுடைய ஜீவனை விட மாட்டேன். ஹல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுமா தேவனுக்கு? நல்ல அல்லேலூயா சொல்லுவோம். என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய ஜீவனை காட்டிலும் நான் தேவனை நேசிக்கிறேன், ஜீவனை காட்டிலும் தேவனை நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படி சொல்லி பாருங்க. சிங்க கபி என்ன, அக்கினி சூளை என்ன, அதிலிருந்தெல்லாம் கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார், அதிலிருந்தெல்லாம் கர்த்தர் உங்களை விடுவிப்பார். அப்படிப்பட்ட மனிதர்களை தான் ஆண்டவர் காப்பாற்றுகிறார். ஹல்லேலூயா. ஏனோ தானோ என்று இருப்பவர்களை அல்ல, இப்படி வைராக்கியமாக என் ஜீவனிலும் மேல் என் ஆண்டவர் என்கிற தீர்மானம் கொண்டவர்களை எந்த சூழ்நிலையிலிருந்தும் ஆண்டவர் அற்புதமாக பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமா, பவுல் சொல்றாரு, என் ஜீவனையும் நான் அருமையா எண்ணேன். அப்போஸ்தலர் 20:24 சொல்றாரு, என் ஜீவனையும் நான் அருமையா எண்ணேன். இங்க பாருங்க, எல்லாரும் இங்க பாருங்க. ஹல்லேலூயா. என் ஜீவனையும் நான் அருமையா எண்ணேன். ஹல்லேலூயா. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஹல்லேலூயா. இப்படி எத்தனை பேர் கிறிஸ்து தாங்க எனக்கு உயிர். ஜீவன்னா என்ன அர்த்தம்? ஜீவன் போயிட்டா ஜீவன் இருக்கான்னு கேட்கிறான். அப்படின்னா உயிர் போயிட்டா உயிர் இருக்கான்னு கேட்கிறான். அப்படின்னா கிறிஸ்து எனக்கு உயிர், 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 உயிர். ஹல்லேலூயா. கிறிஸ்து எனக்கு உயிருங்க. கிறிஸ்துன்னா எனக்கு உயிருங்க. உயிரா பிடிக்கும், உயிருக்கு உயிராக நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் நமக்காக தன்னை சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார், எனக்காக மரித்தார், என்னை விடுவிப்பதற்காக, என்னை பாவத்திலிருந்து மீட்பதற்காக, என்னுடைய பாவங்களை கழுவதற்காக, எனக்கு நித்திய ஜீவனை தரும்படியாக அவர் இந்த உலகத்திலே கல்வாரி சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்தார். அவர் தாங்க எனக்கு எல்லாமே. ஹல்லேலூயா. 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 ஆமா, வாழ்க்கையில முதலிடம் ஆண்டவருக்கு கொடுங்க. ஹல்லேலூயா. முதல்ல காலையில் எழுந்த உடனே ஆண்டவரிடம் செல், ஆண்டவரிடம் சொல், ஆண்டவர் சொல்லுகிறதை செய். ஹல்லேலூயா சொல்லுவோம். சொல்லுங்க. ஆண்டவரிடம் செல், ஆண்டவரிடம் சொல், அவர் செய்கிறதை, அவர் சொல்லுகிறதை செய். ஹல்லேலூயா. இந்த மூணும் காலையில நடக்கும். அந்த ஆண்டவருடைய சமூகத்திலே காலையில காத்திருக்கிறவர்களுக்கு இது நன்றாய் தெரியும். ஹல்லேலூயா. நான் ஆண்டவரிடத்திலே செல்வேனானால், ஆண்டவரிடத்திலே சொல்வேனானால், ஆண்டவர் சொல்லுகிறபடி செய்வேனானால், அந்த நாள், அந்த வருடம், அந்த என்னுடைய வாழ்நாளெல்லாம் நல்லா இருப்பேன். ஹல்லேலூயா. அப்போ நமக்கு ஒரு ஃபார்முலா, ஆண்டவரிடம் செல், ஆண்டவரிடம் சொல், அவர் சொல்கிறதை செய். எப்படி சொல்லுங்க பார்க்கலாம்? மறந்து போச்சான்னு பாப்போம். ஆண்டவரிடம் செல், ஆண்டவரிடம் சொல், அவர் சொல்லுகிறதை செய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரிடம் செல், ஆண்டவரிடம் சொல், அவர் செய்கிறதை செய். ஆமா, இத செஞ்சிட்டீங்க, வாழ்க்கையில ஜெயிச்சிட்டீங்க. ஆமென். இத செஞ்சிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க தோல்வியை பார்க்கவே முடியாது. தோல்விகளை எல்லாம் ஜெயமாக மாற்றுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்கள் துக்கங்களை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுவார். இந்த ஃபார்முலாவை புடிச்சுக்கோங்க. முதலாவது ஃபார்முலா, மை காட், மை சர்ச், மை பாஸ்டர். இரண்டாவது ஃபார்முலா, ஆண்டவரிடம் செல், ஆண்டவரிடம் சொல், அவர் சொல்கிறதை செய். ஹல்லேலூயா. நல்ல ஃபார்முலாவா? ஆமா, இதுதாங்க உண்மையான ஃபார்முலா. இதுதான் வேதத்தை என்ன சொல்லலாம், எல்லாவற்றையும் சேர்த்து சொன்னா இதுதான். எந்த பிரச்சனைக்கும் ஆண்டவர்கிட்ட தான் போகணும். மனுஷங்கிட்ட போனா பிரச்சனை பெருசுதான் ஆகும். ஆண்டவரிடத்துல சென்றாதான் அதற்கு நல்ல முடிவு கிடைக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமா, அதனால காலையில எழுந்த உடனே ஆண்டவரிடத்துல செல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமா, ஒருத்தர்கிட்ட இப்படி ஒரு அம்மாகிட்ட ஒரு ஆண்டவர் இப்படி கேட்டாராம், ஏமா
உன் பிள்ளைகள்லாம் காலையில தூங்குறாங்களே, நீ எழுப்பி விட மாட்டேயா ஜெபம் பண்றதுக்கு, பைபிள் படிக்கிறதுக்கு? அப்ப அந்த அம்மா சொன்னாங்களாம், அவங்க ராத்திரியெல்லாம் உட்கார்ந்து படிச்சுட்டு ரொம்ப டயர்டா படுத்திருக்காங்க, எழுப்பினா எனக்கும் திட்டு கிடைக்கும், அவங்களும் எழுப்ப மாட்டாங்க அப்படின்னாரா. அல்லேலூயா. அப்ப எழுப்ப மாட்டியா? எழுப்பும் மனசு ஒத்துக்க மாட்டேங்குதுங்கய்யா, நைட்டெல்லாம் படிச்சிருக்கிறாங்க, நல்லா இப்பதான் காலையில தான் கொஞ்சம் தூங்குறாங்க, எப்படி எழுப்புறதுன்னு. அல்லேலூயா. அப்ப அவர் கேட்டாரா, சரி சரிம்மா, உன் வீடு தீ பிடிக்குதுன்னு வச்சுக்கோ, உன் வீடு காலையிலே தீ பிடிக்குது, அப்போ உன் பிள்ளைகளை எழுப்ப மாட்டேயான்னு கேட்டாங்க. ஐயோ, எப்படியாவது தண்ணியை ஊத்தியாவது எழுப்பி வச்சுருவேன், தண்ணியை ஊத்தியாவது எழுப்பிடுவேன். ஏம்மா எழுப்ப மாட்டேன்னு சொன்ன? பிள்ளைகள் அசந்தியா தூங்குவாங்கன்னு சொன்னாங்க, சண்டை போடுவேன்னு சொன்ன, இப்ப மட்டும் ஐயோ எப்படியாவது அவங்களை காப்பாற்றணும்ல, எப்படியாவது அவங்களை காப்பாற்றணும்ல, அதுக்காக என்ன செய்வேன், அவங்களை எழுப்பிடுவேன்னாராம். அப்ப அவர் கேட்டாராம், ஆமா, உலகத்தின் அக்கினிக்கு தப்பு வைக்க நீ அவளை எழுப்புவ, ஆனா நித்திய ஆக்கினைக்கு தப்பு வைக்கிறதுக்கு நீ எழுப்ப மாட்டல. இன்னைக்கு அப்படித்தானே இருக்கு, நம்ம பிள்ளைகளை எழுப்ப மாட்டேங்கிறோம்ல, நம்ம பிள்ளைகளை எழுப்ப மாட்டேங்கல. நான் சொல்றேன், அந்த பிள்ளைகளை காலையில எழுப்பி ஜெபிக்க வைங்க, வேதத்தை படிக்க வைங்க, நித்திய ஆக்கினையிலிருந்து தப்பித்துக் கொள்வார்கள். அல்லேலூயா. உலக அக்கினைக்கு தப்புவதற்காக எழுப்புகிறோம், ஆனா பரலோக அக்கினி, அந்த என்ன சொல்லலாம், அந்த நித்திய அக்கினிக்கு நம்ம தப்பு வைக்கிறதுக்கு நம்ம பிள்ளைகளை எழுப்புறது இல்லை. எத்தனை பேரண்ட்ஸ் நீங்க சொல்லுவாங்க, என் பிள்ளைகள் காலையில் எழுப்பி ஜெபம் பண்றாங்க. கடவுளே, மற்றவங்க பிள்ளைகள்லாம் அப்ப தூங்குறாங்களா? இவங்களை எழுப்புறதுக்கு என்ன வழி, ஒரு வழியை பண்ணணுமே, ஏதாவது ஒரு வழி பண்ணணுமே. அப்பா எழுப்பாட்டு, அம்மா எழுப்பாட்டு, பாஸ்டர் வந்து எழுப்புவார். சரி, யாரெல்லாம் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் வைங்க, என் பிள்ளைகள் எழும்புறது இல்லை அப்படின்னு யாரெல்லாம் கம்ப்ளைண்ட் எழுதுறாங்களோ அவங்க பிள்ளைகளை நம்ம என்ன செய்வோம், அப்படியெல்லாம் செஞ்சிருக்கோம் தெரியுமா உங்களுக்கு? முந்தியெல்லாம் நாங்கள் அப்படி செய்திருக்கோம், காலையில போய் வீட்டை தட்டி கதவை திறந்து அவங்களோட ஜெபம் பண்ணி இருக்கிறோம். மறுபடியும் அப்படி செய்யணும் போல இருக்கு. ஏன்னா இப்ப என்னன்னா, பிள்ளைகளுக்கு ஒரு சாக்கு, நைட்டு தான் உட்கார்ந்து படிக்கிறது. அது படிக்குதோ என்ன செய்தோ அப்படியே உட்கார்ந்துருக்கும், காலையில் நல்லா அசதியா தூங்கும், விட்டுருவாங்க. முந்தைய நாட்கள் அப்படி இல்லை, பிள்ளைகள் எந்த பிள்ளைகள் காலையில் எழுப்பி படிச்சுட்டோ அந்த பிள்ளைகள்லாம் பாஸ் பண்ணிச்சு. இப்ப அப்படி இல்லை, நைட்டு படிக்கிறது. அல்லேலூயா. நைட்டு படிக்கிறதெல்லாம் மூளையில ஏறாதுங்க, காலையில் எழுப்பி ஃப்ரெஷ்ஷா உட்கார்ந்து படிச்சு பாருங்க, அது ஏறும். அல்லேலூயா. அதனால வாழ்க்கையில இந்த ஆண்டவருக்கு முதலிடம் கொடுங்க, ஆண்டவரிடத்துல செல்லுங்க, ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, அவர் சொல்றதை செய்யுங்க. அல்லேலூயா. அவர் உங்களுடைய வாழ்க்கையை எங்கேயோ கொண்டு போயிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால முதலிடம் வாழ்க்கையில ஆண்டவருக்கு, வாழ்க்கையில முதலிடம் கொடுங்க. மை காட் ஃபர்ஸ்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய தேவனுக்கு தான் வாழ்க்கையில முதலிடம். அப்போ ஹஸ்பண்ட் வந்து கேட்கிறான்னு வைப்போம், எனக்கு முதலிடம் இல்லையா? இல்ல, ஆண்டவருக்கு தான் முதலிடம்னு சொல்லணும். அல்லேலூயா. கொஞ்சம் கோபம் எல்லாம் வரும், அல்லேலூயா. சில வேளை கொஞ்சம் வருத்தம் எல்லாம் வரும். ஆனா நீங்க வருத்தப்பட்டாலும் வருத்தப்படாட்டாலுங்க, நீங்க எனக்காக ஜீவனை கொடுக்கல, என் ஆண்டவர் எனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க என் ஜீவனை எடுக்க வந்திருக்கீங்க, அதனால உங்களுக்கு முதலிடம் இல்லை. எல்லா மனைவிமாரும் அதான் சொல்லுவாங்க, எடுக்கிறாருங்க, உயிரை வாங்குறாருங்க, அப்படிதான் சொல்றாங்க. உயிரை வாங்குறவருக்கு முதலிடம் கொடுக்கணுமா? இல்ல. அல்லேலூயா. உயிரை வாங்குற மனைவிக்கு முதலிடம் கொடுக்கணுமா? இல்ல. உயிரை கொடுத்த ஆண்டவருக்கு முதலிடம். அல்லேலூயா. அதுல என்ன வந்துட்டாலும் பரவாயில்லைங்க. ஆபிரகாம் அப்படித்தானே செய்தாரு, வாழ்க்கையில முதலிடம் ஆண்டவருக்கு கொடுத்தாரு அல்லவா? யோசித்து பாருங்க. மனைவியை நேசித்தார், உண்மைதான். மனைவி சொன்னதுக்காக ஆகாரத்தில் போய் ஒரு மகளை கூட பெற்று கொடுத்ததுதான். ஆனா தான் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்பதை எப்படி உறுதி பண்ணினார் என்றால், தன்னுடைய மகனை பலியிட கேட்ட போது அந்த மனைவி தடுப்பாள், அனுமதிக்க மாட்டாள், சண்டை போடுவா அப்படின்னு தெரிஞ்சதுனால அவர்கிட்ட சொல்லாம போய் பலியிட போனார். அதுதாங்க முதலிடம் கொடுத்தது. அல்லேலூயா. ஆண்டவர் யார் முதலிடம், ஆண்டவரா மனைவியா, ஆண்டவரா கணவனா என்று வரும்போது ஆண்டவர் என்று தைரியமா சொல்லணும். அல்லேலூயா. இவ்வளவு நாள் நீங்க தாங்க, உங்களுக்கு தாங்க முதலிடம் சொல்லி என்னதான் கிடைச்சிச்சு? ஏதாவது கிடைச்சுதா? சண்டை வந்ததுதான் மிச்சம். அதை சொல்லியும் சண்டை வந்திருக்கு. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? ஆண்டவருக்கு முதலிடம் கொடுப்போம். இனிமே யார் கேட்டாலும் என்னுடைய வாழ்க்கையில முதலிடம் யாரு? ஆண்டவர். அல்லேலூயா. அதுக்கு மேல வர்ற கேஸ நான் பாத்துக்கிறேன் சொல்லி. அல்லேலூயா. ஆண்டவருக்கு முதலிடம் அப்படின்னு சொல்லி பழகிக்குவோம். அல்லேலூயா. இடையிடையே கேட்கணும், யாருக்கு முதலிடணும். அப்ப அவங்க என்ன சொல்லணும்? ஆண்டவருக்குன்னு சொல்லணும். எனக்குன்னு சொல்லாத,
ஆண்கள்லாம் சொல்லணும், எனக்குன்னு சொல்லாத ஆண்டவருக்குன்னு சொல்லு. நீங்களாம் அவங்ககிட்ட சொல்லணும், எனக்குன்னு சொல்லாதீங்க ஆண்டவருக்குன்னு சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பொழுது உங்கள் வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தா போகும். ஏன் ஆண்டவர் உங்களை நடத்துவார். அல்லேலூயா. இரண்டாவது மை சர்ச், இரண்டாவது என்னுடைய சபை. அல்லேலூயா. இந்த சபை எதற்கு நான் சொன்னேனே, முதலிடம் ஆண்டவருக்கு கொடுப்பதற்காக கற்றுக் கொடுக்கும் இடம். அல்லேலூயா. சபை என்றால் தேவனை குறித்து அதிகமாய் அறியவும் தேவனுக்கு முதலிடம் கொடுப்பதை கற்றுக் கொடுக்கிற இடம் தான் சபை, வேற ஒண்ணும் இல்லை. அல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையில முதலிடத்தை ஆண்டவருக்கு கொடு. முதலாவது தேவனை தேடு. முதலாவது ஆண்டவருக்கு என்று செய்ய வேண்டியது செய். முதல்ல ஆண்டவர் ஆண்டவர் என்று சொல்லுகிற ஒரு இடம் தான் சபை. அல்லேலூயா. அதுக்கு மேல அன்பை, ஐக்கியத்தை எல்லாம் கற்றுக் கொடுக்கிறோம். தேவனை நெருங்கி வாழ கூட கற்றுக் கொடுக்கிறோம். பக்தியுடன் பரிசுத்தமாய் வாழ கற்றுக் கொடுக்கிறோம். தவறுகளை சுட்டிக்காட்டி திருத்துகிறோம். தேறினவர்களாய் வாழ்வதற்கான வழிகளை காண்பிக்கிறோம். இதெல்லாம் சபையில இருக்குது. இது வேற எங்க எந்த மார்க்கத்திலே நீங்க பார்க்க முடியாது. அல்லேலூயா. உங்களை கரெக்ட் பண்ற இடம் சபை தாங்க, வேற எங்கேயும் கரெக்ட் ஆக மாட்டீங்க. இன்னைக்கு ஓரளவு கரெக்ட் ஆயிருக்கீங்கன்னா அதற்கு காரணம் சபை தான். மனைவியும் இல்லை, கணவரும் இல்லை. இந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்கள் வந்து நம்ம ஓரளவுக்கு சரியா இருக்கிறோம்னா அதற்கு காரணம் இந்த சபை. இந்த சபையிலே சொல்லப்பட்ட தேவனுடைய வார்த்தைகள், இந்த சபையிலே பிரசங்கிக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தைகள், இந்த சபையிலே உங்களுக்காக ஜெபித்த ஜெபங்கள் உங்களை நல்ல மனிதர்களாய் மாற்றி இருக்கிறது, மாற்றி கொண்டிருக்கிறது. அதற்கு சபை. அல்லேலூயா. உங்க கணவன் இன்னும் திருந்தணும், இன்னும் நல்லா வரணும்னா நீங்க ஆண்டவரை தேடுங்க. அல்லேலூயா. உங்களுடைய மனைவியுடைய மனதை மாற்ற வேண்டுமா, ஆண்டவரை தேடுங்க. ஆலயத்துக்கு வாங்க, சர்ச்சில் வந்து ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஆண்டவர் மிக மிக நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல ஆவிக்குரிய ஆகாரம் கிடைக்கிற இடம் தான் சபை. அல்லேலூயா. ஆத்துமாவுக்கான ஆகாரம் கிடைக்கிறது, சரீரத்துக்கான ஆகாரத்தை அல்ல. சரீரம் இன்றைக்கு இருக்கும், நாளைக்கு நல்லா இருக்கும், நாளை கழிஞ்சு கெட்டு போயிடும். இந்த சரீரத்திற்கான ஆகாரம் அல்ல. வாழ்க்கையிலே மிகச்சிறந்த ஒன்று நமக்கு இருக்கிறது, நம்முடைய ஆத்மா. அல்லேலூயா. ஒரு இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம்? லாபம் இல்லை. அதனால இந்த சபை உங்களுடைய ஆத்மாவுக்காக போராடுகிற இடம், உங்களுடைய ஆத்மாவை செயல்படுத்துகிற இடம், உங்களுடைய ஆத்மாவை செழிப்பாய் வைக்க செல்லுகிற இடம். அல்லேலூயா. அதற்கு மேலாக உங்களை நல்ல ஒரு தேறின மனுஷனாய், மனுஷியாய் நிறுத்துவதற்கு பிரயாசப்படுகிற இடம் தான் சபை. அல்லேலூயா, அல்லேலூயா. உலக காரியங்களுக்கு அல்ல, ஆவிக்குரிய காரியங்களுக்கு, ஆத்மாவுக்கு அடுத்த காரியங்களுக்கு, நீங்கள் ஒன்று செய்ய முடியாத காரியத்துக்காக இந்த சபை உங்களோடு நின்று உங்களுக்கு நல்ல போதனைகளை செய்து உங்களை வழிநடத்துகிற இடம் தான் சபை. அதனால வாழ்க்கையில இரண்டாவது இடத்தை உங்களுடைய சபைக்கு கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பகை, வெறுப்பு, கசப்பு இவைகளெல்லாம் எடுத்து போடுகிற இடம் தான் சபை. அல்லேலூயா, அல்லேலூயா. எபிரேயர் 10:24 சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த கிரியை நற்கிரிகளை செய்ய நம்மை ஆயத்தப்படுத்துகிற இடம் தான் சபை. அல்லேலூயா. நல்ல கிரியைகள் செய்கிறவர்களாக நம்மை மாற்றுகிற இடம் இந்த சபை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை கவனித்து, ஆமா, அப்படி நம்ம ஒருவரை விசாரித்து இப்படி நம்ம ஆண்டவருக்குள்ளாக வளர்வதற்காக கொடுக்கப்பட்ட இடம் தான் சபை. அல்லேலூயா, அல்லேலூயா. எபிரேயர் 3:12-13 சொல்லப்பட்டிருக்கிறது, புத்தி சொல்லுகிற இடம் சபைதான். வேறு எங்கே உங்களுக்கு புத்தி சொல்றவங்க இல்ல. மணிக்கணக்கா உட்கார்ந்து பேசினாலும் குடும்ப காரியங்கள், உலக காரியங்கள், தேவையற்ற காரியங்களை பேசுவார்கள். ஆனால் இங்கே மட்டும்தான் உங்களுக்கு நல்ல நற்கிரிகளை செய்யும்படியான காரியங்கள் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. கோபப்படாதீங்க, சண்டை போடாதீங்க, பகையை வைக்காதீங்க, விரோதத்தை வைக்காதீங்க, அவங்கள நேசிங்க, அவங்கள மன்னிங்க. இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கிற இடம் சபை. இதுதான் ஒரு மனிதனின் முக்கியமான தேவையாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு மேல கர்த்தருடைய வருகைக்காய் ஆயத்தப்படுத்துகிற இடம் சபை. நம்ம எல்லாம் ஏன் சர்ச்சுக்கு வர்றோம்னா அதனுடைய ஒரு முக்கியமான காரணம், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகைக்காய் நம்மை ஆயத்தப்படுத்துகிற இடம் தான் சபை. அல்லேலூயா. இங்க வந்து பாட்டு பாடுகிறோம், இங்க ஆராதிக்கிறோம், இங்க செய்தியை கேட்கிறோம். இதெல்லாம் எதற்காக என்றால் அவருடைய வருகையிலே அவரோடு கூட போகத்தான்.
அவரோடு கூட போகணும், வேற ஒண்ணு இல்ல. அவர் சீக்கிரம் வர இருக்கிறார், அவரோடு கூட போகணுங்கிறதுக்கு ஆயத்தப்படுத்துகிற இடம் சபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஆயத்தத்தை நீங்க வேற எங்கேயும் செய்ய முடியாது. அந்த ஆயத்தை நீங்க தனியா செய்ய முடியாது. அந்த ஆயத்தத்தை இந்த சபையிலே தான் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் வரும்போது மிக சந்தோஷமாய் அவரை எதிர்கொண்டு செல்லத்தக்கதாக அந்த மகிழ்ச்சியை கொடுக்கிற அந்த நாளுக்காக உங்களை ஆயத்தப்படுத்துகிற இந்த இடம்தான் சபை. ஹல்லேலூயா. ஏதோ வந்தோம், பாட்டு பாடினோம், காணிக்கையை போட்டோம், தசமாக கொடுத்தோம், போனோம், அப்படி இல்லை. அது எல்லாம் எதற்காக என்றால் ஆண்டவருடைய வருகைக்காக நம்மளை ஆயத்தப்படுத்த. ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். உலகத்தின் நிகழ்வுகள் விஞ்ஞானிகள் கூட சொல்லி கொண்டிருக்கிறாங்க, முந்தி எப்போது இருந்ததை காட்டிலும் உலகம் அழிவுக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறது. எப்போது வேண்டுமானால் அந்த அழிவு நடக்கலாம் என்று சொல்லி விஞ்ஞானிகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எதிர்பாராத விதமாகத்தான் அது நடக்கும். அதை திட்டம் போட்டு உலகத்தை யாரும் அழிக்க முடியாது. எதிர்பாராத விதமாக அந்த அழிவு நடக்கப் போகிறது என்று அவர்கள் சொல்கிறார்கள். அது என்ன தெரியுமா? ஆண்டவருடைய வருகை. அந்த வருகைக்காக நம்மை ஆயத்தப்படுத்துகிற இடம்தான் சபை. அப்ப அந்த சபையை நமக்கு என்ன செய்யக்கூடாது? விட்டு விடக்கூடாது. அல்லேலூயா. கடன் வாங்காமல் வாழுங்கள், வாழுங்கள் என்று கற்றுக் கொடுக்கிற இடம் சபை. மனிதனுடைய வாழ்க்கையில கடன் தாங்க ரொம்ப ரொம்ப மோசமான ஒன்று. எல்லாவற்றை காட்டிலும் கடன், கடன்பட்டான் நெஞ்சம் போல என்று சொல்லி இருக்கிறேனே, அந்த கடன்பட்டான் நெஞ்சம் என்பது தாங்க முடியாத ஒரு வேதனையானது கடன். அந்த கடன்ல வாழாதிருங்கள், வாழாதிருங்கள், கடன் வாங்காதிருங்கள், கடன் வாங்காமல் எப்படி வாழ்வதென்றெல்லாம் சொல்லிக் கொடுக்கிற இடம் சபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சபையிலே தான் இவைகள் எல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே இந்த சபையை நீங்கள் ஒரு காலம் விட்டுவிடக்கூடாது. ஹல்லேலூயா. அதற்கு மேலே ஜாதி மத உயர்வு தாழ்வு இல்லாத ஒரு இடம் சபை. வேறு எல்லா இடத்திலும் உயர்வு தாழ்வுகள் இருக்கிறது. ஜாதி மதங்களை பற்றி பேசப்படுகிறது. ஜாதி ஜாதி என்று உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று போதிக்கப்படுகிறது, சொல்லப்படுகிறது, அப்படி நடத்தப்படுகிறார்கள். ஆனால் எந்த வித வித்தியாசம் இல்லாமல் நம்ம எல்லாரும் ஒரே இரத்தத்தினாலே ஆண்டவர் நம்மை மீட்டுக் கொண்டார். ஹல்லேலூயா. நம்மை தோன்ற பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலர்கள் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் விதமாய் சொல்லி இருக்கிறது. அப்போஸ்தலர்கள் 17:26 மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி, ஒரே இரத்தத்தினாலே நம்மை தோன்ற பண்ணினார். அப்படின்னா நம்ம எல்லாம் ஒரே ரத்தம், ரத்தத்தின் ரத்தம் அப்படின்னு எல்லாம் பேச கேட்டிருக்கீங்களா? ரத்தத்தின் ரத்தம், ஒரே ரத்தத்தினாலே தோன்றப்பட்டு, அதனால நமக்குள்ளே எந்த வித்தியாசங்களும் இல்லை. நம்ம எல்லாம் ஒரே தேவனுடைய பிள்ளைகள், நம்ம எல்லாம் ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்பதை அன்றைக்கு நம்முடைய மூதாதையர்கள் சொன்னார்கள். ஹல்லேலூயா. ஒன்றே குலம் ஒருவன். இன்னைக்கு வேற யாராவது சொல்ல முடியுதா? அதை யாராவது சொல்லுவாங்களா? நாம மட்டும்தான் சொல்ல முடியும். ஒன்றே குலம் ஒருவனே தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாமெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. அதுதான் நம்முடைய டைட்டில், சில்ட்ரன் ஆஃப் காட். ஹல்லேலூயா. நான் தேவனுடைய பிள்ளை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே ஏற்ற தாழ்வுகள் இல்லாமல் இருக்கிற ஒரே ஒரு இடம்தான் இந்த சபை. ஹல்லேலூயா. ஒரு முறை மெரினாவில் அந்த பெரியார் திடல் என்று ஒரு திடல் இருந்தது. அந்த பெரியார் திடலில் மீட்டிங் நடத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு பெந்தைக்கோஸ்தே சபை அனுமதி கேட்டது. அப்போ அவருக்கு அதுவரை கொடுக்கல. அப்போ எத்தனை நாள் கூட்டம் நடத்த போறீங்கன்னு கேட்டாங்களாம். 7 நாள் நடத்த போறோம். 7 நாள் நடத்த போறீங்களா? 7 நாள் நடத்த போறீங்கன்னா ஒன்று செய்யுங்க, நீங்க முதல் நாள் கூட்டத்தை நடத்துங்க. முதல் நாள் கூட்டம் நடந்த பின்பு நான் உங்களுக்கு சொல்றேன், மீதி 6 நாள் நீங்க நடத்தலாமா அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு பெரியார் சொல்லிட்டாராம். சொல்லிட்டு முதல் நாள் கூட்டம் நடந்த போது அவர் எல்லாம் பார்த்து கொண்டே இருந்தாராம். எல்லாம் பார்த்து கொண்டிருந்த போது அந்த கூட்டங்கள் முடிந்து எல்லாரும் ஒரே பந்தியில உட்காருங்கிறாங்க. பலவிதமான ஜனங்கள் வந்து இருக்கிறாங்க, ஒரே பந்தியில இருக்கிறாங்க. அவங்க இவங்களுக்கு சாப்பாடு போடுறாங்க, இவங்க அவங்களுக்கு பரிமாறுறாங்க. பலவிதமான ஜனங்கள் ஒரே மாதிரியா இருக்கிறார்கள். அடுத்த நாள் போய் கேட்டாங்களாம், ஐயா இன்னும் 6 நாள் இருக்குது, தைரியமா நடத்துங்க. நான் இந்த காரியத்தை இப்படி எல்லாரும் ஒன்று மாதிரி ஒரே மாதிரி ஒரே பந்தியில பரிமாறி சாப்பிடுகிறத இதை நான் பார்த்த போதுதான் புரிந்து கொண்டேன் கிறிஸ்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஆமா பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த விதமான வித்தியாசம் இல்லாமல் ஒரே ஜனமாய் காணப்படுகிற இடம் சபை மட்டும்தான். இங்க ஏற்ற தாழ்வுகள், உயர்வு தாழ்வுகள், எந்த வித்தியாசங்களும் இல்லாம நாம இருக்கிறோம். அதனால நம்ம சபைக்கு வரணும். எத்தனையோ இடங்களே ஏற்ற தாழ்வுகள் இருக்கிற இடங்களே போகும்போது நம்ம எல்லாம் வெட்கப்பட்டிருக்கிறோம். அநேக ஜனங்களை வெட்கப்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் இங்கே அப்படி இல்லை. இங்க நாம எல்லாம் ஒண்ணு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நன்மையை செய்ய கற்றுக் கொடுக்கிற இடம் இந்த சபை தான். அல்லேலூயா. நல்லதே செய்யுங்க, தீமையை செய்யாதீங்க, தீமை விட்டு விலகுங்க அப்படின்னு கற்றுக் கொடுக்கிற இடம் சபைதான். அல்லேலூயா. ஆகவே சபையை விட்டு விடாதீர்கள். அல்லேலூயா. இங்க எந்த பிரிவினை இல்லாம வாழ வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிற இடம் சபைதான். 1 கொரிந்தியர் 1:10 வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 1:10. சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும், நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும், பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனை உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்க வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். புத்தி சொல்லு. பிரிவினைகள் இல்லாமல் சபையில என்ன இருக்க கூடாதான்? பிரிவினைகளே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நான் அவன், நான் இவன், நான் அப்படி, நான் இப்படி, எந்த பிரிவினைகளும் இருக்கக்கூடாது. இது நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற தேவனுடைய வார்த்தை. இந்த தேவ வார்த்தை என்ன சொல்லுகிறது? உயர்ந்தவன் என்றும் இல்லை, தாழ்ந்தவனும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, எல்லாரும் ஒன்றாயிருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்படியானா இந்த சபை எந்த வித்தியாசம் இல்லாமல் நம்மை பார்க்கிற இடம், நம்ம கற்றுக்கொள்ளுகிற இடம், நம்மை நடத்துகிற இடம். அதனால இந்த சபைக்கு நீங்க முதலாவது இடம் கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால்தான் பவுல் சொன்னாரு, சபை கூடி வருதலை நீங்கள் விட்டு விடாமல் சொன்னார். எபிரேயர் 10:25 சிலர் சபை கூடுதலை விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாமல் என்று சொன்னார். அல்லேலூயா. அதனால்தான் பவுல் சொல்றாரு, இவ்விதமான இந்த சபையை நீங்க விட்டு விடாதீங்க. சபை கூடி வருதலை விட்டு விடாதீங்க. எந்த காரியமா இருந்தாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமை நான் தேவனை ஆராதிக்கணும். அது தேவனை ஆராதிக்கிற நேரம். எந்த வேலை கடந்தாலும் விட்டு போட்டு அந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த தேவனுடைய ஆராதனையில நான் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்ற அந்த தீர்மானத்தோடு கூட காணப்படணும். அல்லேலூயா. ஒரு தீர்மானம் செய்யுங்க. என்னதான் வந்தாலும் சரி, நான் ஆராதனையை தவற விட மாட்டேன். அல்லேலூயா. சபை கூடி வருதலை விட்டு விடவே மாட்டேன். அல்லேலூயா. ஒரு தீர்மானம் விடுங்க. ஆண்டவர் உங்களை விட்டுற மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை விட்டு விட மாட்டார். கண்டிப்பாக கண்டிப்பாக ஆண்டவர் உங்களை கைவிடாமல் உங்களை நடத்துவார். அல்லேலூயா. இன்னும் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கும்படியாய் சொல்லிக் கொடுக்கிற இடம் இந்த சபை. அல்லேலூயா, அல்லேலூயா. கலாத்தியர் 6:2 சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படியாய் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து. அல்லேலூயா. ஆமா, ஒருவருடைய பாரத்தை நீங்க இன்னொருவர் சுமக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கிற இடம் எது? சபை. அல்லேலூயா. அவன் எப்படியோ போறான், நீ உன் காரியத்தை பாருன்னு இல்ல. இந்த சபையிலே ஒரு உறுப்பு, ஒரு உடலின் ஒரு உறுப்பு கஷ்டப்படும் போது அதோடு கூட நாம சேர்ந்து அவர்களுக்கு உதவி செய்கிற அந்த பழக்கத்தை நம்ம வச்சிருக்கிறோம். அல்லேலூயா. அப்படி செய்யணும்னு கற்றுக் கொடுக்கிற இடம் அதுதான் சபை. அல்லேலூயா. இந்த சபைக்கு தலைவர் யார்? கர்த்தர். கொலோசியர் 1:18 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சபைக்கு தலைவர் யார்? அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற்பேருமானவர். அல்லேலூயா. அவரே ஆதியும், அவரே ஆதியும். அல்லேலூயா. அவர்தான் முதல். இரண்டாவது சபை. அல்லேலூயா. அவருடைய சரீரமாகிய சபை. அல்லேலூயா. வாழ்க்கையில இரண்டாவது இடத்தை இந்த சபைக்கு கொடுங்கள். இந்த சபையார் செய்கிற ஜெபம் சிறைச்சாலையிலிருந்து கூட உங்களை விடுவிக்கும். அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமா, சபையார் கூட்டு ஜெபம் செய்தார்கள். அப்போஸ்தலர்கள் 12:5 நான் வாசிக்கும் போது, அப்போஸ்தலர்கள் 12:5 அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். அல்லேலூயா. பேதுரு சிறைச்சாலையில இருக்கிறான். சிறைச்சாலையில இருக்கிறதான அந்த பேதுருவுக்காக சபையார் ஊக்கத்தோட தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினார்கள். அல்லேலூயா. அடுத்து நமக்கு என்ன நடந்து தெரியுதோ? ஆமா, ஒரு தூதன் வந்து பேதுருவை வெளியே அழைத்து சென்றார். அல்லேலூயா. சொல்லுமா,
சபையார் ஜெபிக்கும் ஜெபத்திற்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. சிறைச்சாலை கதவுகளை திறந்து கொண்டு தேவதூதனுடைய உதவியை பெற்று நீங்கள் வெளியே வரும் அளவிற்கு இந்த சபையின் ஜெபம் உங்களுக்கு தேவையாயிருக்கிறது. அல்லேலூயா. சபையாருடைய ஜெபம் மிக வல்லமை உள்ளது. கூட்டு ஜெபம், சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபங்கள் இருக்கிறதே, அது உங்களை சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வரும், கட்டுகளிலிருந்து வெளியே கொண்டு வரும், பிரச்சனைகளிலிருந்து வெளியே கொண்டு வரும். எல்லாவற்றிலிருந்தும் உங்களுக்கு விடுதலை தருகிறது சபை, சபையாருடைய ஜெபம். அல்லேலூயா. அதனால தான் கூடி வந்து ஜெபிங்கன்னு சொல்றோம். அல்லேலூயா. மட்டுமல்ல, எபேசியர் 4:12 சொல்லப்பட்டிருக்கிறது, வளர்ச்சி அடைவதற்காக. அல்லேலூயா. எபிரேயர் 4:12 சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 4:12 சொல்லப்பட்டிருக்கிறது, மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும், கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் இந்த சபை நமக்கு தேவைப்படுகிறது. அல்லேலூயா. இந்த சபையிலே வந்தால் நமக்கு வளர்ச்சி இருக்கிறது என்று சொல்லுகிறது. அந்த சுருக்கம் அப்படித்தான். இந்த சபையிலே வரும்போது உங்களுக்கு வளர்ச்சி உண்டாகிறது. நீங்கள் வளருகிறீர்கள், அறிவிலே வளருகிறீர்கள், புத்தியிலே தேறுகிறீர்கள், உங்களுடைய வாழ்க்கையிலே உயருகிறீர்கள். எல்லா வளர்ச்சியும் இந்த சபையிலே இருக்கிறதுனாலே உங்களுக்கு உண்டு. அல்லேலூயா. அதனால தான் உங்களை சபைக்கு வர சொல்லுகிறோம். அல்லேலூயா. அப்போ வாழ்க்கையில இரண்டாவது முக்கியமான இடம் எது? சபை. மூன்றாவது முக்கியமான இடம் மை பாஸ்டர், என்னுடைய போதகர், என்னுடைய பாஸ்டர். அல்லேலூயா. அல்லேலூயா. அதை சொல்றதுக்கு மட்டும் கொஞ்சம் தயங்குறீங்க. பிதா, குமாரன், பரிசுத்தாவி. அதுல குமாரனை விட்டுட்டு பிதா குமாரன் மட்டும் சொல்ல முடியுமா? பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர். அதே போலதான் மை காட், மை சர்ச், பாஸ்டர். அல்லேலூயா. கொஞ்சம் தயக்கமா சொல்றீங்க. இப்படி பைபிள்ல இருக்கா? அதைத்தான் விளக்கத்தை சொல்லிட்டு இருக்கிறேன். ஏனென்றால் எரேமியா 3:15 சொல்லி இருக்கிறது. எரேமியா 3:15 உங்களுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன், உங்களுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன், அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். அல்லேலூயா சொல்லுமா? ஒரு போதகரை, ஒரு மேய்ப்பரை உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அது உங்களுடைய விருப்பத்தின்படி அல்ல, ஆண்டவருடைய மன விருப்பத்தின்படி கொடுத்ததுதான் பாஸ்டர். அல்லேலூயா. இந்த சபைக்கு, இந்த மந்தைக்கு இவர்தான் மேய்ப்பனா இருக்கணும் என்று கொடுத்தது கர்த்தர். அப்போ ஒரு மேய்ப்பன், ஒரு பாஸ்டர் என்பது சாதாரண ஒரு பதவி அல்ல, அது தேவனால் ஏற்படுத்துகிற ஒன்று, தேவன் ஏற்படுத்துகிற ஒன்று. அல்லேலூயா. மற்ற இடங்கள்லாம் மனிதர்களை நியமிக்கிறார்கள். அப்ப சீஃப் ஜஸ்டிஸ், ஒரு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமிக்கிறாங்க, ஒரு தலைவரை நியமிக்கிறாங்க, ஒரு மந்திரியை நியமிக்கிறாங்க. அதெல்லாம் மனிதர்களால் நியமிக்கப்படுகிறது. ஆனால் ஒரு மேய்ப்பன் யாரால் நியமிக்கப்படுகிறார் என்றால் கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பனை நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படியானா இந்த சபையின் மேய்ப்பர்களை கொடுத்தது கர்த்தர். அவருடைய விருப்பத்தின் மேல் அவருக்கு தான் எல்லாம் தெரியும். இந்த மந்தைக்கு எப்படிப்பட்ட மேய்ப்பன் வேண்டும் என்று ஆண்டவருக்கு தெரிந்துதான் இந்த மந்தையை கொடுத்திருக்கிறார், இந்த மேய்ப்பனை கொடுத்திருக்கிறார். அப்போ மேய்ப்பன், பாஸ்டர் என்று சொல்லுகிறது சாதாரணமாக ஏதோ வந்ததல்ல, ஏதோ இந்த ஊழியத்தை உருவாக்கி வந்ததல்ல. இந்த சபைக்கான ஒரு மேய்ப்பனை தேவன் ஏற்படுத்தினார். அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். அல்லேலூயா சொல்லுமா? அப்படி மேய்க்கிறாரா அவங்க பாஸ்டர்? அறிவோடும் புத்தியோடும்? கொஞ்சம் சொல்றதுக்கெல்லாம் டைம் இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் பரிசுத்த ஆவியானவர் அதை அங்கீகரித்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 12:28 வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 12:28 தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும், இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும், மூன்றாவது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகைகளையும், பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார். இப்ப முதலாவது பகுதியும் கடைசி பகுதியும் சேர்த்து வாசி சொன்னா, தேவனானவர் சபையிலே முதலாவது ஏற்படுத்தினார். அல்லேலூயா. யாரை ஏற்படுத்தினார்? அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், போதகர்கள். யாரு? ஆமா, அற்புதங்கள், குணமாக்கு வரங்கள், இவைகளெல்லாம் தேவன் ஏற்படுத்தினார். அல்லேலூயா. அல்லேலூயா.
அப்படியானால் சபையின் பொறுப்புகளை அல்லது சபையில ஒரு மேய்ப்பனை, ஒரு அப்போஸ்தலனை, ஒரு சுவிசேஷகனை, ஒரு தீர்க்கதரிசியை ஏற்படுத்துகிறது கர்த்தர். ஏற்படுத்தினார், முதலாவது ஏற்படுத்தினார். அல்லேலூயா. அது எப்படி ஏற்படுத்துகிறார்? அவருடைய மன விருப்பத்தின்படி ஏற்படுத்துகிறார். அவருக்கு தெரிந்தவர், அவர்தான் எல்லாவற்றையும் அறிந்தவர். அந்த அவர் தான் சொல்றாரு, அவர் என்னை ஏற்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அப்படியானால் தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர் தான் மேய்ப்பர். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே 26ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரம் 20:17. மிலேத்துவிலிருந்து அவன் எபேசுவுக்கு ஆள் அனுப்பி, இல்ல 28ஆம் வசனம். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்டு தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவியால் உங்களை கண்காணிகளாய் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு மேய்ப்பன் அல்லது ஒரு போதகர் ஏற்படுத்தப்படுகிறது பரிசுத்த ஆவியினாலே. அல்லேலூயா. இதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சபையில ஒரு போதகரை, ஒரு மேய்ப்பரை ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கா, அல்ல 2-3 மேய்ப்பர்களை ஏற்படுத்தியிருக்கிறார் என்றால் அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏற்படுத்தப்பட்டவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஒரு போதகரை ஆண்டவர் உண்மையுள்ளவன் என்று எண்ணி 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தினபடியால் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா சொல்லுமா. ஆண்டவர் இந்த போதகரை, இந்த மேய்ப்பனை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கெல்லாம் ஓட்டு போட்டு பாஸ்டரை தேர்ந்தெடுத்தீங்களா? இல்ல. அல்லேலூயா. ஆவியானவர் ஏற்படுத்தினார். அல்லேலூயா. எப்படி ஏற்படுத்தினார்? இந்த மனிதன் உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த மந்தையை ஒப்பு கொடுத்திருக்கிறார், அவர் ஏற்படுத்துகிறார். அப்போ மூன்றாவது காரியமாகிய இந்த பாஸ்டர் என்று சொல்லுவது அது மனிதனால் ஏற்படுத்தப்பட்டதல்ல, அது தேவன் தம்முடைய மனவிருப்பத்தின்படி ஏற்படுத்தின மேய்ப்பர், பரிசுத்த ஆவியானவர் அதை அங்கீகரித்து ஏற்படுத்தினவர். மூன்றாவதாக அவர் என்ன உண்மையுள்ளவர் என்று எண்ணி ஏற்படுத்தி இருக்கிறார். அதனால்தான் அவர்களை குறித்து விதமாய் சொல்லி இருக்கிறது. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, அவர்கள் உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அல்லேலூயா. அப்படியானா என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த போதகர் அல்ல இந்த மேய்ப்பர் உங்களுடைய ஆத்துமாவுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம். உத்தரவாதம் என்றால் என்ன? நிச்சயமாக இந்த ஆத்துமாவை பரலோகம் கொண்டு சேர்ப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்காக என்னை அர்ப்பணித்திருக்கிறேன், அதற்காக என்னை முழுதுமாய் கொடுத்திருக்கிறேன். ஆண்டவர் என்னை அழைத்தார் உண்மை, ஆண்டவர் என்னை ஏற்படுத்தினார் உண்மை. ஆனால் இந்த மந்தை முழுவதையும் இவர்களுடைய ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் சொல்லுகிறவனாக மேய்ப்பனை ஏற்படுத்தி இருக்கிறார். வேற யாரும் உத்தரவாதம் சொல்ல முடியாது. உங்களுடைய மேய்ப்பர் மட்டும்தான் உங்களுடைய ஆத்மாவுக்கு உத்தரவாதம் சொல்ல முடியும். அப்போ இது உத்தரவாதம் உள்ள ஒரு ஊழியம். அல்லேலூயா. அது சாதாரணமான ஊழியம் அல்ல, அது தேவாதி தேவனால் ஏற்படுத்தப்பட்டது, பரிசுத்த ஆவியினால் ஏற்படுத்தப்பட்டது, அது உண்மையுள்ளவன் என்று எண்ணி ஏற்படுத்தப்பட்டது. கடைசியாக அது உத்தரவாதம் செய்கிறதாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார்கள். கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். அல்லேலூயா சொல்லுமா. இதை கேட்ட, உங்களை பற்றி கேட்ட உடனே உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிற ஒரு நபர் உண்டென்றால் அது உங்களுடைய போதகர் தான், அது உங்களுடைய மேய்ப்பன் தான். என்ன, அந்த மேய்ப்பனுக்கு தான் இந்த ஆத்மாவை குறித்த உத்தரவாதம் இருக்குது. ஏதோ ஒரு தவறு அல்ல ஏதோ ஒன்று நடக்கிறது, ஏதோ ஒன்றை சொல்லுகிறார்கள் என்று கேள்விப்பட்ட உடனே, ஐயோ ஆண்டவரே, இந்த ஆத்மா கெட்டு போக கூடாதே, இந்த ஆத்மா நரகத்துக்கு போய்விடக்கூடாதே, இந்த ஆத்மா செழிக்கணுமே என்று சொல்லி உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிற ஒரு நபர் உண்டென்றால் அதுதான் உங்களுடைய தேவ ஊழியர். அல்லேலூயா.
இரவு பகலாக கண்ணீரோடு கூட தேவனுடைய சமூகத்திலே உங்களுக்கு முன்பாக நிற்கிறார்கள், தேவனுக்கு முன்பாக நிற்கிறார்கள், உங்களுக்காக நிற்கிறார்கள். அதை நீங்க எண்ணாமத்தின் புஸ்தகத்திலே மோசே ஜனங்களுக்காக ஒரு பரிந்து பேசுகிற ஜெபத்தோடு ஒப்பிட முடியும். அல்லேலூயா. ஆமா, தேவ ஊழியர் உங்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே பரிந்து பேசிக்கொண்டு 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 11ஆம் வசனம். சந்தோஷத்தோடக்கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படியே எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். அல்லேலூயா. சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உங்களுக்கு உண்டாவதற்காக. எனக்கு என்னங்க, உங்களுக்கு சந்தோஷம் இருந்தா எனக்கு என்ன, உங்களுக்கு பொறுமை இருந்தா எனக்கு என்ன அப்படின்னு விட முடியாது. நீங்கள் சந்தோஷத்தோடு கூடிய எல்லா நீடிய பொறுமையுடையவர்களாக நீடிய சாந்தம் உண்டாவதற்காக உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். அல்லேலூயா. எல்லா வல்லமையாலும் நீங்கள் பலப்படுத்தப்படும்படியாக உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறவர் தான் உங்களுடைய போதகர். நீங்க ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வர்றாரு, பிரசங்கம் பண்றாரு, எப்படி இருக்கீங்கன்னு விசாரிக்கிறாரு, அது மட்டும் இல்லைங்க அப்படி வேலை. உங்களுக்காக ஜெபம் பண்றது. நீங்க நினைக்கிறீங்களா, உங்களை பத்தி 1000 காரியங்கள் உங்கள் போதகர் கேள்விப்படுகிறார் அல்லது ஆவியானவர் மூலமா ஏவப்படுகிறார், அப்போதெல்லாம் அவருடைய உள்ளம் உடையும். உங்களை பத்தி தவறான ஒரு காரியம் கேள்விப்படும் போது, உங்களுக்கு ஒரு துக்கம் நேரிடும் போது, ஒரு துயரம் நேரிடும் போது அந்த போதகனுடைய உள்ளம் உடையும். அப்போதெல்லாம் ஆண்டவரிடத்திலே உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. ஒரு ஊழியனுடைய ஜெபம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். நான் நினைக்கிறேன் இங்க இருக்கிற அநேகர் தேவ ஊழியருடைய ஜெபத்தினாலே காக்கப்பட்டிருக்கிறார்கள். இல்லாவிட்டு என்னவெல்லாமோ நடந்திருக்கும். ஆனா தேவ ஊழியன் உங்களுக்காக ஜெபம் பண்றபடினாலே, உங்களுடைய மேய்ப்பர் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடினாலே நீங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த அளவுக்கு இருக்கிறீர்கள் என்றால் அது உங்கள் மேய்ப்பருடைய வேண்டுதல். ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்கிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, போதகன் யார் என்றால் உங்கள் தகப்பன். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் யாவரையும் தன்னுடைய சொந்த பிள்ளைகளாக அந்த மேய்ப்பன் கருதுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்கு எவ்வளவு வயசு என்னை விட அதிகமா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களை எல்லாம் இந்த மேய்ப்பன் தன்னுடைய பிள்ளைகளாக கருதுகிறார். அதனாலதான் உங்களுக்காக ஜெபிக்கிறார், அதனால்தான் உங்களோடு பேசுகிறார், அதனால்தான் உங்களோடு போராடுகிறார், உங்களை வளர்ச்சியை பார்க்க விரும்புகிறார். உங்களுடைய ஆத்மா கெட்டு போக கூடாது என்று விரும்புகிறார். நீங்கள் வளர்ச்சி அடைய வேண்டும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், எல்லா நன்மையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த மேய்ப்பன் பிரயாசப்படுவதற்கு காரணம் என்னவென்றால் நீங்கள் அவருடைய பிள்ளைகள். அல்லேலூயா. ஒரு நாள் நான் சொன்னேன், நீங்களாம் சேர்ந்து எடுத்து தகப்பனேன்னு அழைச்சா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா. அப்பான்னு கூப்பிட்டு, எனக்கு அதான் பாஸ்டர் கார்த்திக் கமாலியல் அவரை பிடிச்ச ஒரே ஒரு காரியம் தான், அப்பான்னு கூப்பிட்டாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு எப்படி அப்படி நொறுங்கிட்டேன், இவ்வளவு பெரிய ஒரு ஊழியக்காரி என்ன அப்பான்னு கூப்பிடுறாரு அப்படின்னு. அல்லேலூயா. நீங்கள்லாம் என்னை அப்பான்னு கூப்பிடும்போது என்னுடைய உள்ளம் அப்படியே சந்தோஷத்தினாலே. அல்லேலூயா. இத்தனை பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கிறேன், இத்தனை பேர் என்னுடைய பிள்ளைகளா இருக்கிறார்கள். அல்லேலூயா. இவர்களுக்காக நான் வாழுவேன், இவர்களுக்காக உழைப்பேன், இவர்களுக்காக ஜெபிப்பேன், இவர்களுக்கு ஆலோசனை சொல்லுவேன், இவருடைய ஆசீர்வாதத்தை நான் காண்பேன் என்று உறுதியெடுத்து உங்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படியானால் பிள்ளை தகப்பன் உறவு 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேறுதலும் எச்சரிப்பும் ஆமாங்க. ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் ஒவ்வொருவருக்கும் புத்தி சொல்லி எச்சரிப்பு செய்கிறோம். அல்லேலூயா. வேறு பிரதர் இல்ல அல்லது சகோதரன் அல்ல, பிள்ளைகள். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல சொல்றோம். ஒருவேளை நாங்க உங்க திட்டுனாலும் உங்க அப்பா திட்டுறாருன்னு தான் எடுத்துக்கணும். ஒருவேளை உங்களை அடிச்சிட்டா கூட உங்க அப்பா அடிச்சாருன்னு தான் எடுத்துக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நெகேமியா புஸ்தகத்தை கொஞ்சம் வாசித்து பாருங்க. நெகேமியா சொல்றாரு, அடிச்சு தலை மயிரை புடுங்கி அப்படியெல்லாம் செய்யணும்னு நினைச்சேங்கிறார். அப்படி செஞ்சாராம்.
அல்லேலூயா. இப்ப அப்படி செஞ்சா என்ன ஆகுது யோசித்து பாருங்க. அல்லேலூயா. ஆனா ஒரு ஊழியனுக்கு உங்களை எச்சரித்து புத்தி சொல்லி உங்களை சரியான பாதையில் நடப்பதற்கு ஒரு தகப்பன் ஸ்தானத்திலே இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஊழியக்காரனை தகப்பன் ஸ்தானத்தில் வச்சிருக்கீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. கண்டிப்பாக உங்களுக்கு உண்மையான தகப்பனா இருந்து உங்களுக்காக தேவனுடைய சமூகத்திலே போராடி உங்களுக்காக ஜெபித்து உங்களுக்கு ஆலோசனை சொல்லி உங்களுக்கு புத்தி சொல்லி உங்களுடைய நல் வாழ்க்கையை கண்டு உங்களுடைய ஆசீர்வாதத்தை கண்டு என்றென்றைக்கு நீங்கள் நன்றாயிருப்பதற்காக மனப்பூர்வமாய் ஆசீர்வதிக்கிற ஒருவருண்டு என்றால் அது உங்களுடைய போதகர் மட்டும்தான். அல்லேலூயா. ஆகவே உங்களுடைய போதகர் உங்களுக்கு தேவை. அல்லேலூயா. அதுக்கு மேல அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே, நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். அல்லேலூயா. மந்தைக்குள்ளே கொடிதான ஓநாய்கள் வரும். அதிலிருந்தெல்லாம் காப்பாற்றுவதற்கு தேவன் மேய்ப்பனை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களை எல்லாம் நேத்துங்க வந்து உங்களுக்கு சொல்லி கேட்டீங்க, நைட்ல எப்படி படுக்கிறோம்? நல்லா படுக்கிறோம், காலையில நல்லா எழும்பல. காரணம் என்ன? நைட்ல என்ன நடக்குது? ஒரு யுத்தம் நடக்குது. சாத்தான் வந்து அப்படி திருப்புறான் இப்படி திருப்புறான், நல்லா தூக்கம் வராம கெடுக்கிறான், காலை நீட்டுறான் கையிடாங்கிறான். என்ன அதெல்லாம் போராட்டம்னாரு. அல்லேலூயா. நல்லா சொன்னார். அல்லேலூயா. ஆமாங்க, உங்க வாழ்க்கையில இருக்கிற போராட்டங்கள் பிரச்சனைகளுக்காக எல்லாம் உங்களுடைய போதகர் அந்த மந்தைகள் அந்த கொடிதான ஓநாய்கள் எல்லாம் உங்களை காப்பாற்றுவதற்கு உங்களுக்கு ஒரு நல்ல மேய்ப்பன் தேவைப்படுகிறார். அதுதான் மேய்ப்பன் வேலை. அதனால சொல்றோம், அங்க போகாதீங்க, அந்த செய்தியை கேட்காதீங்க, அந்த டிவியில வர்ற செய்தியெல்லாம் கேட்காதீங்க. நீங்க இந்த செய்தியை கேட்டா போதும்னு சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கொடிதான ஓநாய்கள் உலகத்திலே சுற்றி திரிகிறது, சபைக்குள்ளே சுற்றி திரிகிறது, இன்னும் டிவியில வருகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு டிவி தான் உலக மனுஷனை என்ன ஒரு உருவாக்கி கொண்டிருக்கிறது. அதுல வருகிறதெல்லாம் அழிவுக்கான காரியங்கள். அல்லேலூயா. ஆகவே நான் போன பின் மந்தை தப்ப விடாத ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். அதிலிருந்தெல்லாம் காப்பாற்றுவதற்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது தான் உங்களுடைய பாஸ்டர். அல்லேலூயா. ஆகவே உங்களுடைய பாஸ்டர் உங்களுக்கு மிக மிக தேவை. என்னுடைய பாஸ்டர் எனக்கு மிக மிக தேவை. அப்படி சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் நல்லா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆண்டவர் எனக்கு வேணும், என்னுடைய சபை எனக்கு வேணும், என்னுடைய பாஸ்டர் எனக்கு வேணும். அல்லேலூயா. இது இல்லாம வாழ முடியாது, இது இல்லாம வாழவே முடியாது. ஏனென்றால் இம்மூன்றும் தேவனால் ஏற்படுத்தப்பட்டது, இது தேவனே உருவாக்கினது. அல்லேலூயா. அவர் ஒரு பாஸ்டர் நம்மை பயிற்றுவிக்கிறார், நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார், நமக்கு தகப்பனாய் இருக்கிறார், நமக்கு தீர்க்கதரிசியா இருக்கிறார், நமக்கு உதவி செய்கிறார், நம்மை எல்லாவற்றிலும் கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால நீங்க அவங்களை கனம் பண்ணணும். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கணத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும். அல்லேலூயா. டபுள் ஹானர். டபுள் ஹானர் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்படி சொல்லாமே, டபுள் ஹானர் அப்படின்னா நீங்க ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கீங்க, ஒரு ஆபீஸ்ல உட்கார்ந்து இருக்கீங்க. அந்த ஆபீஸ்ல உட்கார்ந்து இருக்கும் போது உங்க பாஸ்டர் வர்றாரு. பாஸ்டர் உட்காருங்க அப்படின்னு சொல்றது ஒரு கணம். உடனே எழுந்து பாஸ்டர் உட்காருங்கிறது என்ன கணம்? 2 கணம். இது நம்ம வீட்டிலே செய்யறது இல்லை. பாஸ்டர் வர்றாரு அப்படின்ட்டு அப்படி மெதுவா எழுதுவாங்க. அப்புறம் டிவி வால்யூமா குறைப்பாங்க. அப்பவும் அதை ஆஃப் பண்ண மாட்டாங்க பாருங்க சில வீட்டுல. ஏன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் ஐயோ அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட்ல அதை கொஞ்சம் மெதுவா வைப்பாங்க. பாஸ்டர் வந்தா உடனே என்ன செய்யணும்? அந்த சாத்தான ஆஃப் பண்ணணும். சாத்தான் தானே. டிவி எங்க வீட்லயே டிவியே இல்லை, டிவி இருக்கு, எத்தனையோ வருஷங்களாச்சு ஓட விட்டு. நிறைய பேருக்கு அதுதான் இன்னைக்கு உருவாக்குற இடம், விசுவாசிகளை உருக்கிற இடம் சபை. ஆமா, விசுவாசியை கெடுக்கிற இடம் டிவி, அதுக்கு மேல மொபைல். அப்பா இப்ப கையிலே வந்துருச்சு, மொபைல் கெடுக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. நாளைக்கு எல்லாரும் பட்டன் போன் வாங்கிட்டா பரவாயில்ல. அல்லேலூயா. அந்த பட்டன் போன்லும் 2-3 நபர்கள் தான் இருக்கணும், அதுக்கு மேல என்ன இருக்கக்கூடாது.
ஆமா, அப்படின்னு வந்தாதான் சரியாகும் உலகம். அது என்னைக்கு வருதோ வந்துரும் வந்துரும் வந்துரும். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குல்ல, எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குல்ல. அதுல என்ன, 3 பேர் இருக்குதான், அப்பா அம்மா அண்ணன் தம்பி, அவ்வளவு பேர் தான் கால் பண்ண முடியும். 4 நம்பருக்கு மேல சேவ் பண்ண முடியாது, 4 நம்பருக்கு மேல கூப்பிடக்கூடாது. அப்படின்னு ஒரு போன் வந்துச்சுன்னா அதை முதல்ல வாங்குற ஆள் நானா இருப்பேன். அல்லேலூயா. அதை உங்களுக்கு எல்லாம் ஒண்ணு வாங்கியும் கொடுப்பேன். அல்லேலூயா. ஏன்னா அந்த மொபைல் இன்னைக்கு கெடுத்து குட்டிச்சுவராக்குது, டிவி கெடுத்து குட்டிச்சுவராக்குது. வீடு சின்னதுங்க, 10க்கு 10 ரூமு, டிவி 8க்கு 8 அப்படி இருக்குது. ஒரே ரூம் தான் இருக்குங்க, அந்த ஒரே ஒரு ரூம்ல அந்த டிவி இருக்குது. பார்த்தா அப்போ டிவிக்கு முதலிடம் கொடுத்திருக்காங்கன்னு அர்த்தம். அந்த ரூம்ல இருக்கிற ஐட்டத்துல பெரிய ஐட்டம் இதுதான் டிவி. அப்படின்னா என்ன அர்த்தம், அது முதலிடம் கொடுத்திருக்கோன்னு அர்த்தம். முதல்ல எந்த பணம் வந்தாலும் முதல்ல ஒரு நல்ல டிவி வாங்கணும், இதுதான் முடிவு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க விட்டுட்டு போவீங்க, பிள்ளை அதனால கெட்டு போயிருவாங்க, நீங்களே பார்த்து கெட்டு போயிருவீங்க. டிவி, இந்த மொபைல் இதையெல்லாம் பார்க்கறத விட்டுட்டு வேதத்தை வாசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. சரி, இப்ப நீங்க என்ன செய்யணும், நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்கள். மூப்பர்கள் என்றால் தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர்கள். அவர்களை விசேஷமாய் திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுபவர்களை இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும். இரட்டிப்பான, டபுள் ஹானர். அல்லேலூயா. கீழே வாசிக்கலாம். போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக என்றும் வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனா இருக்கிறான் என்றும் வேதவாக்கியம் சொல்லுகிறது. மூப்பனானவனுக்கு விரோதமாக ஒருவன் செய்யும் பிராதை, சரி அது விட்டுருவான், இப்போ கனம் பண்ண வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொன்று எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியா அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். உங்கள் மூப்பர்களுக்கு, உங்களுடைய போதகருக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். கீழ்ப்படியுங்கள் மட்டும் சொல்லல, அடங்கணும். இந்த மனுஷனுக்கு ஒரு குணம் இருக்கா, சீக்கிரம் அடங்க மாட்டான். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்லிட்டாரு, கீழ்ப்படின்னு சொல்லாம அடங்குங்கள்னார். நான் அடங்குவேனா, எப்படி இப்பங்க வாங்கணும், நான் அடங்குவேனான். அடங்கியே ஆகணும். யாருக்கு? ஊழியக்காரன். அல்லேலூயா. உங்களுடைய பார்வையில் அவர் சொல்வது தவறாக கூட இருக்கலாம், ஆனால் அவர் தேவனுடைய ஊழியக்காரர், தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நீங்க கண்டிப்பாக தேவனுடைய ஊழியரை இரட்டிப்பாக கனம் பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா. டபுள் ஹானர் எப்பவுமே எடுத்துக்கணும். ஒரு ஊழியரை கனம் பண்றது டபுள் ஹானர் பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால கண்டிப்பாக இன்னைக்கு 3 காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. திரும்ப அதை சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். மை காட், மை சர்ச், மை பாஸ்டர். என் தேவன், என் சபை, என் போதகர், என்னுடைய பாஸ்டர். இது பர்சனலைஸ் பண்றது. மை அப்படின்னா என்னன்னா பர்சனலைஸ். பர்சனலைஸ்னா என்னுடைய பாஸ்டர், இது எங்க பாஸ்டருங்க. என்ன அல்லேலூயா. பாஸ்டர் போறார், எங்க பாஸ்டர் போறார், எங்க பாஸ்டர் சொன்னாரு, என்னுடைய பாஸ்டர் சொன்னார். அதுல எங்கங்கிறது கூட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. நீங்க பாருங்க, ஒரு வசனம் சொல்லியிருக்கு, அது குறித்த வசனங்கள் தான் நேரமாயிருங்கிறதுக்காக அதை விட்டுட்டேன். சொல்லப்பட்டிருக்கிறது என்னுடைய போதகர். அல்லேலூயா. என் தேவன். அல்லேலூயா. என்ன தேவன்? என்னுடைய தேவன், என்னுடைய தேவன். அல்லேலூயா. திரும்ப திரும்ப அநேக வேத வசனங்கள் சொல்லி இருக்கிறது. நேரமானபடினால அதை எடுக்கல. இதை பர்சனலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நாங்க சூலூர்ல இருந்து, கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு குடும்பம் நம்ம சர்ச்சுக்கு வந்துட்டு இருந்து, அங்க போய் அங்க வீட்டுல கதவு தட்டுன உடனே அந்த பிள்ளைகள் சொல்லும், சூலூர் பாஸ்டர் வந்திருக்கிறான்னு சொல்லுவாங்க. எந்த பாஸ்டர் வந்திருக்கிறாரு? சூலூர் பாஸ்டர். அப்படின்னா உங்களுக்கு கோயம்புத்தூர்ல வேற பாஸ்டர் இருக்கான்னு அர்த்தம். அப்படித்தானே? சூலூர் பாஸ்டர் வந்திருக்கிறாருன்னா வேற பாஸ்டர் இருக்கிறாங்க, அடையாளம் பண்ணி கொடுக்குறாங்க, சூலூர் பாஸ்டர் வந்திருக்கிறாரு. அல்லேலூயா. உங்களுக்கு எத்தனை பாஸ்டர் தான் இருக்கலாம்? ஒரே ஒரு பாஸ்டர். எப்படி ஒரே கடவுளோ அதே மாதிரி ஒரே பாஸ்டர். எப்படி இருக்கலோ ஒரே சபை. அல்லேலூயா. சிலவங்க முதல் வாரம் ஏதோ ஒரு சபை, 2வது வாரம் இங்க, 3வது வாரம் வேற எங்கேயும் தலை காட்டுவாங்க. இந்த இப்படி தலை காட்டுறது இருக்குல்ல,
உங்களுக்கு ஒரு தேவன் இருந்தால் ஒரு சபை தான் இருக்கணும். ஒரு சபை இருந்தால் ஒரு மெய்ப்பன் தான் இருக்கணும். வேறு இல்லை. ஒன்றே தேவன் சொல்ற மாதிரி ஒரே தேவன், ஒரே சபை, ஒரே போதகர். ஹல்லேலூயா. I love my God. I love my church. I love my pastor. More than anything, more than everything. அப்படி ஒரு பாட்டு எழுதி இருக்கிறேன். அதுக்கு இன்னும் சரியா டியூன் போடல. ஹல்லேலூயா. I love my church. I love my God. I love my church. I love my pastor. More than anything, more than everything. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் என் தேவனை நேசிக்கிறேன், நான் என் சபையை நேசிக்கிறேன், நான் என் பாஸ்டரை நேசிக்கிறேன் எல்லாவற்றையும் விட. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த தீர்மானத்துக்கு வராம யாரும் கதவை திறக்காதீங்க. ஆமா, கை கொடுத்து ஆமா பாஸ்டர், இது உண்மைதான் பாஸ்டர், இதுவரை இல்லாட்டாலும் இன்னையிலிருந்து இது 3 தான் அப்படின்னு சொல்றவங்க தான் வெளியே போகலாம். சொல்ற வர உள்ள உட்காரணும். ஹல்லேலூயா. அப்பதாங்க நல்லா இருப்பீங்க. ஒருத்தனுக்கு 2 மனைவி இருந்தா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவன் தலையை பிச்சுட்டு இருக்கணும் இல்லையா? அதே மாதிரி 2 சபை இருந்தா அப்படித்தான். 2 போதகர் இங்க 2 போதகர் இருப்பாங்க, 3 கூட இருப்பாங்க. உங்களுக்கு என்று நியமிக்கப்பட்ட போதகர்கள் தான் இருக்கணும் உங்களுக்கு. ஹல்லேலூயா. இன்னொரு வார்த்தை, ஃபர்ஸ்ட் மை காட், நெக்ஸ்ட் மை சர்ச், தேர்ட் மை பாஸ்டர். எப்படி? ஃபர்ஸ்ட் மை காட், நெக்ஸ்ட் மை சர்ச், தேர்ட் மை பாஸ்டர். ஹல்லேலூயா. I can't change this. No one can change this. Hallelujah. Hallelujah. First my God, next my church, third my pastor. I can't change this. No one can change this. Hallelujah. நானும் மாத்த முடியாது, வேறு யாரும். உறுதிதானா? உறுதிதானா? அந்த உறுதி எடுத்துட்டு தான் இன்னைக்கு போகணும். புரிஞ்சுதோ புரியலையோ இதை மட்டுமா சொல்லுங்க, அத மனசுல பதிச்சுக்கோங்க. மை காட், மை சர்ச். கொஞ்சம் வலி கட்டுமே. மை காட், மை சர்ச், மை பாஸ்டர். ஃபர்ஸ்ட் மை காட், நெக்ஸ்ட் மை சர்ச், தேர்ட் மை பாஸ்டர். நோ ஒன் கேன் சேஞ்ச் திஸ். ஹல்லேலூயா. உண்மைதானா? பிள்ளைகள் சொல்லிட்டீங்களா? பிள்ளைகள் சொல்லிட்டீங்களா? பிள்ளைகள் மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். மை காட், my church, my pastor. Hallelujah. Hallelujah. First my God, next my church, third my pastor. No one can change. இப்படி சொல்லுங்க. No one can change. No one can change. Hallelujah. Hallelujah. ஆமா, இந்த முடிவை எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். இதுதான் வேதம் காட்டுகிற வழி. உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். Jesus, thank you. Thank you. வாழ்க்கையிலே நாம் எதற்கு முதலிடம் கொடுக்கிறோமோ அதை அடைவோம், அதை பெற்றுக்கொள்ளுவோம். இதுவரை அப்படி கேள்விப்படாவிட்டாலும், அதை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், இதை இன்றைக்கு நாம அறிக்கையிடுகிறோம். என் தேவன், என் சபை, என் பாஸ்டர். முதலிடம் தேவனுக்கு, அடுத்தது சபைக்கு, அடுத்தது போதகருக்கு. இந்த 3 இல்லாமல் எதையும் நான் செய்ய முடியாது, செய்யக்கூடாது. என்னுடைய ஆண்டவர் இல்லாம எதையும் நான் செய்ய மாட்டேன். என்னுடைய சபை இல்லாம நான் எதையும் செய்ய மாட்டேன். என் பாஸ்டர் இல்லாம நான் எதையும் செய்ய மாட்டேன். வாழ்க்கையிலே நல்லதோ கெட்டதோ, நன்மையோ தீமையோ, என் ஆண்டவர் அங்கே இருக்கணும், என் சபை அங்கே இருக்கணும், என் போதகர் அங்கே இருக்கணும். என் போதகர் இல்லாம எங்க வீட்டுல எந்த காரியமும் நடக்கக்கூடாது. என் சபை இல்லாம எந்த காரியம் என் வீட்டில் நடக்கக்கூடாது. என் ஆண்டவர் இல்லாம எந்த காரியத்தை நான் செய்யக்கூடாது. என்ன, இது 3 தான் என்னுடைய வாழ்க்கையின் முதலிடங்கள்.
மை காட், மை சர்ச், மை பாஸ்டர். ஃபர்ஸ்ட் மை காட், நெக்ஸ்ட் மை சர்ச், தேர்ட் மை பாஸ்டர். நான் ஆண்டவரிடம் செல்வேன், ஆண்டவரிடம் சொல்வேன், ஆண்டவர் சொல்றத செய்வேன். இதுதான் என்னுடைய தீர்மானம். அதிலே உறுதியாயிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களை மிகவும் அன்பாய் நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளை ஆராதனையை தந்ததற்காக நன்றி. தொடர்ந்து எங்களை கர்த்தர் வழிநடத்தும், ஆசீர்வதியும். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் வழிநடத்துவீராக. அவருடைய தேவைகளை சந்திப்பீராக. அவருடைய காரியங்களை கர்த்தர் நன்றாய் செய்து முடிப்பீராக. எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கையோடு இருக்கிற அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நன்மையும் செம்மையுமாக செய்து முடிப்பீராக. ஆண்டவர் விசேஷமாய் நல்ல சுகத்தையும் நல்ல பலத்தையும் கொடுப்பீராக. குடும்பத்திலே சமாதானத்தை கொடுப்பீராக. பிள்ளைகள் கீழ்ப்படிதலாய் காணப்படும்படியாய் உதவி செய்வீராக. பிள்ளைகள் நன்றாய் படிக்க உதவி செய்வீராக. பெற்றோர்களை கவனிக்கிற பிள்ளைகளாய் காணப்படும்படியாய் உதவி செய்வீராக. சபையும் ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். உடைய நாமத்தை மைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதா.